ரைட். குட் ஈவினிங், வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். பேசுற விரும்புதா? ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு நாங்க இந்த அப்ளைட் பயாலஜியோட கடைசி பாட்டுக்கு வந்திருக்கிறோம், அப்படிதானே? ரைட். ஸோ நாங்க ஏற்கனவே நிறைய விஷயம் படிச்சு முடிச்சிட்டோம். இன்னைக்கு நான் படிக்க போறது நானோ டெக்னாலஜி, அடுத்தது ஸ்டெம் செல்ஸ், அடுத்தது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஸோ இது மூணு சம்பந்தமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம், ரைட்? ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் நானோ டெக்னாலஜி பற்றி கதைக்க போகிறோம். ஸோ நானோ டெக்னாலஜியை பற்றி ஃபிசிக்ஸில் இருக்கா உங்களுக்கு? ஃபிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரியில் இருக்கா? 26 பெச்சாக்கள் அல்லது ரிப்பீட்டர்ஸ் யாராவது இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்கா நானோ டெக்னாலஜியை பற்றி? ஆ, இல்லையா? ஓகே. பட் யாரும் கதைச்சும் இல்லையா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி? ஓகே. ஸோ நான் படிக்கிற நேரம் நானோ டெக்னாலஜியை பற்றி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னவர் பிசிக்ஸ் டீச்சரோட ஆள் தான். ஏன்னா எங்களோட பயாலஜியில் நானோ டெக்னாலஜி இருக்குல்ல, பட் பிசிக்ஸ் டீச்சர் அதை பற்றி சொன்னார். ரைட். ஸோ கெமிஸ்ட்ரியிலேயும் இதை பற்றி ரைட், நீங்கள் கிரேட் 9ல படிச்சிருக்கீங்களா? ரைட், ஓகே, வெரி குட். ஸோ ஓஎல்ஓ கிரேட் 9 எப்பயாவது இப்போ க்ரோயிங் மெடிசின் வந்து இப்போ வேர்ல்டில் இப்போ பாப்புலரா போய்க்கொண்டிருக்கிற ரெண்டு ஃபீல்டு இருக்கு. ஒன்று மொலிக்யூலர் மெடிசின் அல்லது இந்த இந்த நானோ டெக்னாலஜியோட சம்மந்தப்பட்டது. மொலிக்யூலர் லெவல்ல நாங்க போறோம், சரிதானே? மொலிக்யூலர் லெவல், அதாவது இவ்வளவு காலமும் செல்யூலர் லெவல்ல தான் நாங்க இருந்தோம். மொலிக்யூலர் லெவலுக்கு நாங்க இப்ப டீப்பா போய் கொண்டிருக்கோம், சரிதானே? ஸோ அதனால இப்ப செல்லுக்குள்ள செல் அண்டு பாக்குறத விட இப்ப டிஎன்ஏ, அதுல இருக்கிற ஜீன்ஸ், நியூக்ளியோடைட்ஸ், அப்படி அந்த கடும் சின்ன லெவலுக்கு போற ஃபீல்டுக்குள்ளதான் இப்ப வேர்ல்டுல ஒரு டிமாண்டிங் ஃபீல்ட். அது வந்து எமர்ஜிங் ஃபீல்டு. என்ன இப்ப அந்த லெவலுக்கு நாங்க கீழே போயிட்டோம். அதை அறியக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜிஸ் இருக்கு. அதே மாதிரி குவாண்டம் பிசிக்ஸ் அது இருக்கா? அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? குவாண்டம் பிசிக்ஸ் இருக்கா அவங்களோட பிசிக்ஸ்ல கொஞ்சமாவது? குவாண்டம் பிசிக்ஸ் என்ற ஒரு வரியாவது கேள்விப்படலையா? அதுக்கு தமிழ்ல ஒரு சொல் சொல்லுவாங்க. ஞாபகம் வருது இல்ல. பார்ட்டிக்கிள் பிசிக்ஸ் இல்ல, குவாண்டம் பிசிக்ஸ். ஓகே. குவாண்டம் எனர்ஜி, குவாண்டம் குவாண்டம் எனர்ஜி, அது சக்தி சொட்டன், அப்படியா? ஓகே, நீங்க தேடி பாருங்க குவாண்டம் பிசிக்ஸ். இப்ப போற ஆக பிசிக்ஸ்ல நாங்க இப்ப டீப்பா போறது குவாண்டம் பிசிக்ஸ். ஓகே, இது ஐன்ஸ்டைன் தியரிக்கும் அப்பால. ஐன்ஸ்டைன் தான் கடைசியா பிசிக்ஸ்ல ஒரு பிரளயம் செஞ்சவர். அதுக்கு பிறகு இப்ப பிசிக்ஸ்ல போற டீப்பான ரிசர்ச் வந்து குவாண்டம் பிசிக்ஸ். அதுல இருந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸும் இப்ப வந்திருக்கு, குவாண்டம் கம்ப்யூட்டிங், ரைட்? ஸோ அதுவும் தேடி பாருங்க. நீங்க இப்ப தேட வேணாம், ஏ லெவலுக்கு பிறகு இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்ட். அதே மாதிரி இன்னொரு ஃபீல்டு வந்து மூன்றாவது ஃபீல்ட்ஸ், அப்போ மொலிக்யூலர் சயின்சஸ், குவாண்டம் பிசிக்ஸ், அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரைட்? ஸோ இப்ப இருக்கிற ஃபீல்டு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இப்ப உலகத்தை கிட்டத்தட்ட ரூல் பண்ணுது, ரைட்? ஸோ இன் ஃபியூச்சர் நீங்க என்ன ஃபீல்டுக்கு போனாலும், நீங்க டாக்டர்ஸ் ஆனாலும், உங்களுக்கு இந்த மூன்று விஷயமும் தெரியாம நீங்க சர்வை பண்ணலாம். நீங்க டாக்டர்ஸ் இருக்கலாம், பழைய டாக்டர்ஸாக இருக்கிறார்கள் போல இப்ப இருக்க இயலாது. நீங்க உங்களுக்கு ஏஐ தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ குவாண்டம் பிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் கொஞ்சமாவது, ரைட்? இப்ப இப்ப எல்லாம் நான் விளங்கப்படுத்துற அளவுக்கு இல்லதானே. ChatGPT அல்லது ஜெமினி அல்லது இப்படியான ஏஐஸ் எல்லாம் ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்லுவோம். இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணாத ஆட்களும் இருக்கீங்களா? அப்படி ஒரு ஜெனரேஷன் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை, ரைட்? ஸோ ஸோ எல்லாருமே யூஸ் பண்ற ஜெனரேஷன் இப்போ பழைய ஆட்கள் அல்ல. நான் இப்ப நிறைய ஜெனரேஷன் இருக்கு, என்ன பூமர்ஸ் அப்படி இப்படின்றலாம் இருக்கு, மில்லேனியர்ஸ், நாங்கெல்லாம் மில்லேனியர்ஸ். நீங்கெல்லாம் வந்து ஜென்சியா. ஸோ இப்ப ஜென் அல்ஃபா வந்திருக்குது, இப்ப பிறந்திருக்கிறார்கள். ஸோ ஜென் பீட்டா வரப்போகுது. ஸோ
ஜெனரேஷன் மாறிக்கொண்டு போற நேரம் இப்ப நிறைய டெக்னாலஜி இப்ப கூட வந்து கொண்டிருக்கு. இப்ப அதுல எல்லாம் நீங்க இன்வால்வ் ஆகணும். எனிவே எக்ஸாம் முடிச்சிட்டு அதுகளை கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க. இப்ப ஏண்டா பழைய ஃபீல்டுகள் உங்களுக்கு பெரிய அளவுல உங்களை முன்னேற்றி கொண்டு போறதுக்கு உதவாது. இனி உதவ போற ஃபீல்ட் எல்லாம் நியூ ஃபீல்ட்ஸ். அதுகளை பற்றின அறிவு உங்களுக்கு தெரியாம நீங்க மெடிசினுக்கும் போய் தராதீங்க. எதுக்கு போனாலும் எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சு கொள்ளுங்க. ரைட். அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப நீங்க பாவிச்சு கொண்டிருக்கிறது இல்ல உண்மையான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது அது சுயமா திங்க் பண்ணணும். இப்ப நீங்க யூஸ் பண்றதெல்லாம் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். அதாவது நீங்க கேட்கிற கேள்விக்கு தான் அது விட சொல்லும். சரிதானே? ஸோ நீங்க ஏதாவது கேட்டா மட்டும்தான் விட சொல்லும். பட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவா உங்களோட பேசுற ஒரு கட்டம் வரும். அதுவா காலையில எழும்பி குட் மார்னிங் சொல்லி என்ன வேணும் என்று கேட்கிற ஒரு கட்டம் வரும். அந்த கட்டம் வார நேரம் அது உங்களை நிறைய கண்ட்ரோல் பண்ணும். சரியான இப்ப நீங்க திடீரென்று உங்களோட ஹார்ட் ரேட் மாறுதுன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. ஹார்ட் ரேட்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே அது அலாம் பண்ண போகுது. ரைட். உங்களுக்கு ஹார்ட் ரேட்ல பிரச்சனை இருக்குது. நீங்க உடனடி இதெல்லாம் மெடிசின்ல நாங்க நிறைய யூஸ் பண்றோம். இந்த மாதிரி டிடெக்ஷன் எல்லாம் மெடிசின்ல நிறைய யூஸ் பண்றோம். இப்ப இப்ப வந்து கொண்டிருக்கு. சரியான இப்ப நேனோ ரோபோட்ஸ் என்ற ஒரு கன்செப்ட் இருக்கு. அதெல்லாம் இப்ப ரிசர்ச்ல இருக்கு. ஆல்ரெடி சிலதுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, சிலதுகள் வந்திருக்கு. நீங்களாம் டாக்டர்ஸ் ஆகி ஒரு 10 வருஷம் போற நேரம் இந்த வேர்ல்டு வில் பி a டிஃபரண்ட் பிளேஸ். அது இப்ப இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ நீங்க போற இடங்கள் வார இடங்கள் எல்லாமே சேஞ்ச் ஆகிரும். சரிதானே? ஸோ ஈவன் ஸ்ரீலங்காவும் அவ்வளவு காலத்துக்கு பின்னோக்கி போகாது குயிக்கா. ஏன்னா டெக்னாலஜி சேஞ்ச் எல்லாம் உலகத்துல போன் வந்த நேரம் இங்கேயும் வந்துட்டு குயிக்கா, இன்டர்நெட் வந்த நேரம் வந்துட்டு. சரிதானே? ஏன்னா இப்ப எல்லாம் சேஞ்சஸ் குயிக்கா நடக்கும். ரைட். முந்தி மாதிரி கணக்க நாள் எடுக்காது. ஸோ நீங்க மெடிசினுக்கு என்டர் ஆகி நீங்க டாக்டர்ஸ் ஆகிற நேரத்துல எல்லாம் நிறைய சேஞ்சஸ் வேர்ல்டுல இருக்கலாம். ஸோ நீங்க ஏஐயை ஹேண்டில் பண்ண வேண்டி வரலாம். ஸோ நீங்க டாக்டர்ஸா செய்யற வேலையை விட ஏஐஸை ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க நிறைய மெனக்கெட வேண்டி வரலாம். சரிதானே? ஸோ அப்படியான ஒரு காலம் வந்து கொண்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற டைம்ல நீங்க அதுக்காக தான் அப்ளைட் பயாலஜியில இந்த பார்ட்ஸ் உங்களுக்கு சேர்த்து இருக்கிறாங்க. மொலிக்யூலர் லெவல்ல நாங்க படிக்கோம். ரைட். ஸோ அதை சம்பந்தமா நீங்க தேடி எடுங்க. ரைட். ஸோ இப்ப இல்ல, ஆஃப்டர் எக்ஸாம் நீங்க கொஞ்சம் படிங்க. இப்போதைக்கு நாங்க இதுல இருக்கிற விஷயங்களை பார்ப்போம். ஸோ நானோ டெக்னாலஜிங்கிறது நானோண்டா உங்களுக்கு தெரியும். நானோண்டா எத்தனை 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 மீட்டர்? 10 ரைட். ஸோ 10⁻⁹ அடுக்கு அளவிலான, அதாவது ஒரு மீட்டரை ஒரு பில்லியனின் ஒரு பகுதின்னு சொல்றாங்க. ஸோ நானோமீட்டர்ன்னு சொல்றது. ஸோ இப்ப உங்களுக்கு தெரியும் என்னோட கருவோட சைஸ் என்ன, விட்டம் என்ன? கருவோட ரெண்டு கரு மென்சவ்வுகளுக்கு இடையிலான இடைவெளி ஒன்று படிச்சோம், ஞாபகம் இருக்கா? டுவெண்ட்டி டு 40 நானோமீட்டர் என்ன? ரைட். ஸோ அதே மாதிரி நாங்க பாக்டீரியாக்களோட சைஸ் படிச்ச மைக்ரோமீட்டர் என்ன? ஸோ 0.5 to 5 மைக்ரோமீட்டர் படிச்சிருக்கோம். ஸோ நானோங்கிறது பாக்டீரியாவோட சின்ன. இப்ப நானோ யோசிச்சு பாருங்க. கருட ரெண்டு மென்சவ்வுகளுக்கு இடையிலேயே 20 தொடக்கம் 40 நானோமீட்டர் இருக்கு. ஒரு நானோமீட்டர்ங்கிறது அதை விட 20 மடங்கு சின்ன. சரியா? ஸோ இது கடும் மொலிக்யூலர் பேஸ் லெவல். மொலிக்யூலர்களின் கடும் மூலக்கூறுல அடிப்படையான நீளம் தான் இந்த நானோமீட்டர்ங்கிறது. ஸோ இப்ப மனுஷன் எங்களுக்கு ஏலும் நானோ துணிக்கைகளை உருவாக்குறது. இப்ப எங்கள்கிட்ட டெக்னாலஜி இருக்குது. நானோ லெவல்ல எங்களால பார்ட்டிகிள்ஸை உருவாக்கலும், எங்களால மொலிக்யூல்ஸ் அதாவது மூலக்கூறுகளை உருவாக்கலும் நானோ லெவல். ஸோ மைக்ரோ எல்லாம் இப்ப காலம் போயிட்டு, மைக்ரோ லெவல்ல உருவாக்கின காலம் எல்லாம் போயிட்டு இப்ப நாங்க நானோ லெவல்ல மொலிக்யூல்ஸை உருவாக்குறோம். நீங்க இந்த அடுப்புகள் அதுல எல்லாம் இந்த நானோ கிளாஸ் அண்ட் இப்ப இந்த இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? கொமெட்ல எல்லாம் அந்த மேல வைக்கிற அந்த டெக்னாலஜிக்கு இப்ப நானோ கிளாஸ் சொல்றாங்க. நீங்க அந்த சீட் பண்ற அந்த இடத்துல போடுறது மேல இருக்கிற அந்த கொமெட்ர கவர் நானோ கிளாஸ் கேள்விப்பட்டீங்களா? யாராவது புதுசா எக்யூப்மெண்ட்ஸ், கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாட்டி பாத்ரூம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கக்குள்ள இப்ப நானோ டைல்ஸ், நானோ கிளாஸ் அப்படின்ற கதையெல்லாம் ஸோ நீங்க இனி ஃபியூச்சர்ல எப்படி வீடுகள் அப்படி இப்படி பில்ட் பண்ற நேரம் நீங்க கடைகள்ல பாருங்க நானோ ஐட்டம்ஸ் வருது. ஸோ நானோங்கிறத பயன்படுத்துற நேரம் எங்களுக்கு இருக்கிற நன்மை என்னன்னு சொன்னால்,
நாங்க உருவாக்குற பார்ட்டிகிள்ஸ் நானோ லெவல்ல இருக்கு. சரியா? ஸோ இந்த நானோ லெவல்ல இருக்கிற இந்த பொருட்கள் வந்து இப்ப 2 நானோ லெவல்ல இருக்கிற பொருளை நாங்க பக்கத்து பக்கத்துல ஒட்டினோம்னா அதுக்குள்ள இடையில வார கெப் எப்படி இருக்க போகுது? இப்ப நார்மலாவே இடைவெளிங்கிறது இப்ப நாம பாக்குறப்ப சீலையில இருக்கிற இடைவெளி எல்லாம் இருக்குதானே? இப்ப துணி இருக்கு, துணியில இருக்கிற இடைவெளி நானோ லெவல்ல இருக்கும். நீங்க ஊசி போடலாம், ஊசி வந்து நானோ லெவலா? மைக்ரோ லெவல். அப்ப அது மில்லி மீட்டர் கணக்குல இருந்து மைக்ரோமீட்டர் கணக்குல தான் அந்த சீலைகள்ல இருக்கிற ஓட்டைகள் எல்லாம் இருக்கும். சரியா? சோ அந்த இதை வந்து இப்ப அதனால அவங்களோட சீலை எல்லாம் ஊத்தி ஆகிற அளவு கூட, உடுப்பு துணி எல்லாம் ஊத்தி ஆகிற அளவு கூட. நாங்க முதல் உருவாக்கின எல்லா ஐட்டம்ஸும் அப்படித்தான். இப்ப நானோ ஃபேப்ரிக்கும் இருக்கு, நானோ ஃபேப்ரிக், நானோ கிளாஸ், இப்படி நிறைய ஐட்டம்ஸ் இப்ப வருது. இப்ப இப்படி வந்தா இந்த நானோ பார்ட்டிகிள்ஸால இதை நாங்க செய்யறதுனால, நானோ துணிக்கைகள்னு சொல்லுவோம், நானோ துணிக்கைகளால் இதை செய்யறதுனால இந்த துணிக்கைகளுக்கு இடையில இருக்கிற இடைவெளி மிச்சம் மிச்சம் குறையும். அப்படி மிச்சம் மிச்சம் குறைய இருக்கிறதுனால தூசுகளோ ஊத்தைகளோ அதுல படாது. பட் அந்த சிக்கி இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, அதுக்கு அது வெளியால வந்துடும். சரிதானே? ஸோ அப்ப மிக மிக சின்ன இடைவெளிகள் வாரத்தினால அதை வந்து நாங்க டெக்னாலஜி அந்த இப்ப எங்கட வீட்டு பொருட்கள், கிளாஸஸ் எல்லாத்துலயும் இந்த நானோ டெக்னாலஜி இப்ப அப்ளை பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி எங்கட கலங்களுக்குள்ள இந்த பார்ட்டிகிள்ஸை நாங்க என்ன செய்யலாம்? தேவைப்பட்டா அனுப்பலாம். எங்களோட உடம்புக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன இடைவெளிகளுக்குள்ள அனுப்பலாம். ஏன்னா நாங்க போடுற மருந்துகள் சில நேரம் அது அந்த இடத்துக்கு போற அளவுக்கு காணுமாங்கிறதுல டவுட் இருக்கு. ஆனா இந்த துணிக்கைகள் வந்து அந்த அந்த சின்ன லெவலுக்கு கூட போகக்கூடியது. நானோ மீட்டர்ஸ் கணக்குல அதோட சைஸ் இருக்குமாக இருந்தால், ஈவன் ஒரு 10 நானோ மீட்டராக இருந்தாலும் கூட அது வந்து ஒரு சின்ன சின்ன இடங்களுக்கு போகக்கூடியதா இருக்கும். சரிதானே? ஸோ அப்ப அதுதான் இந்த நானோ தொழில்நுட்பத்தில பேஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நானோ ரோபோட்ஸ் ஒரு ஒரு கன்செப்ட் இருக்கு. ஸோ நானோ ரோபோட்ஸ் என்றால் நாங்க செய்ய போற ரோபோட்ஸ் கன்செப்ட் லெவல்ல இருக்கு. சில ப்ராக்டிகல்ஸும் நடந்திருக்கு. ஆனா நாங்க இப்ப மெடிசின்ல அதை அப்ளை பண்றதுக்கு கடுமையா நாங்க மெடிசின்ல ஈஸியா நாங்க ஒரு விஷயத்தை அப்ரூவ் பண்ண மாட்டோம். அது வந்து நிறைய டெஸ்டிங்குக்கு உள்ளாகித்தான் அப்ரூவ் ஆகும். ஏனென்றா அது எங்களோட உயிரோட சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ அதுல ஹியூமன் ரெண்டு வார நேரம் ஏனைய அனிமல்ஸை விட ஹியூமனுக்கு ஒரு படி மேல இம்பார்ட்டன்ஸை தான் நான் கொடுப்போம். ஏன்னா நாங்க செல்ஃபிஷ், எல்லா அனிமல்ஸும் செல்ஃபிஷ் தான். தான் வாழ்றதுக்கு தான் எல்லா எல்லா ஈவன் ஒரு பாக்டீரியா கூட தான் உயிர் வாழ தான் பார்க்கும். அதே மாதிரி எங்கட இனங்களும் அப்படித்தான். செர்வை பண்றது செல்ஃபிஷ் எண்ணம் இருக்கிறதால தான் எங்கட இனம் இவ்வளவு காலமா செல்ஃபிஷ் பண்ணி செர்வை பண்ணிட்டு வருது. அந்த செல்ஃபிஷ்னஸ்ல ஒன்றுதான் நாங்க இந்த உலகத்துல உயிர் வாழணும், தப்பி பிழைக்கணும்ங்கிறது. சரி. ஸோ அப்படி தப்பி பிழைக்கிற நேரம் மெடிசின்ல ஏதாவது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ற நேரம் அதை எங்களை அழிக்கிறதா அமையக்கூடாதுங்கிறதுல நாங்க கடும் கவனமா இருப்போம். ஸோ அப்படி கவனமா இருக்கிற டைம்ல நாங்க இந்த நானோ ரோபோட்ஸ்ங்கிறது பற்றி நாங்க திங்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது அது ஒரு கன்செப்ட் லெவல்ல இருக்குது. அதுல சில ப்ராக்டிஸஸும் நடந்திருக்கு. இதெல்லாம் தேடி பாருங்க. இது நான் சும்மா ஒரு சமரி அட்வான்ஸா சொல்லல, ஒரு 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 மேலோட்டமா சொல்லிட்டு போறேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நானோ ரோபோட் வந்து எங்களோட உடம்புக்குள்ள போய் உடம்புல எங்க கேன்சர் செல் இருக்கிறங்கிறத அது ஒரு வீடியோ எடுத்து எங்களுக்கு காட்டுமா இருந்தால், அல்லது ஹார்ட்ல எங்க பிளாக் இருக்குங்கிறத காட்டுமா இருந்தால், அல்லது எங்க கிட்னில கல் இருக்குங்கிறத காட்டி அவிடத்தையே அதுக்குரிய லேசர் ட்ரீட்மெண்ட் அது செய்யுமாக இருந்தால், நாங்க வெளியே இருந்து ஸ்கேன், சிடி, எக்ஸ்ரே இதெல்லாம் எடுக்க தேவையில்லை. விளங்குதா? போன்ல கூட அது அந்த ஆவேசியன் கனல், மைய கால்வாய்க்குள்ளால எல்லாம் போயிரும். ஏன்னா அது நானோ துணிக்கை. ஸோ அது ஈவன் மனுஷன் எக்ஸ்ரேஸால கண்டுபிடிக்க முடியாத இடங்களுக்கு கூட அது போகக்கூடியதா இருக்கும். ஸோ அதை நாங்க ரோபோட்ஸ் என்ற நேரம் அதை நாங்க கனெக்ட் பண்ணேலும், அதுக்கு எங்களுக்கும் இடையில கனெக்ஷன் ஏற்படுத்தலும். இப்ப சிப்ஸ் வந்து நானோ சிப்ஸை பத்தி கேட்கிறாங்க, கேள்விப்பட்டீங்களா? சிப்ஸ் என்ன சாப்பிடுறதா? ஐசி இல்ல படிச்சீங்க, சார். இன்டகிரேட்டட் சர்க்யூட் படிச்சிருப்பீங்க எலக்ட்ரானிக்ஸ்ல. ஸோ டிரான்சிஸ்டர்ஸ், டயோட்ஸ், ரைட்? ஸோ இந்த டிரான்சிஸ்டர்ல நானோ டிரான்சிஸ்டர்ங்கிற கன்செப்ட் வந்திருக்கு. ஐசி இன்டகிரேட்டட் சர்க்யூட்ல இருக்கிற டிரான்சிஸ்டர்ஸ் அந்த சிஸ்டம் எல்லாம் இப்ப நானோக்கு வந்திருக்கு. நானோண்டா என்ன? அப்ப எங்கட சிப் எல்லாம் மிச்சம் சின்னதாகினது இதுகளால தான். மைக்ரோ சிப்ல இருந்து இப்ப நாங்க நானோ சிப் வரைக்கும் போயிருக்கு. நானோ சிப்ண்டா நாங்க அதுல இருக்கிற டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாம் மிச்சம் 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 சின்ன. ஸோ அப்ப எங்களுக்கு சிப் வழங்கினதுக்காக இருக்கிற டிரான்சிஸ்டர் சில நேரம் விளங்காத அளவுக்கு கடும் சின்னனாக கூட இருக்கலாம்.
சரியா அப்படி வார நேரம் அதை நாங்க ஒரு ரொபோட்டுக்குள்ள வைக்கலாம். என்னோட கம்ப்யூட்டர்ல வந்து சிப் இருக்கிறதே தெரிய மாட்டா சில நேரம். சரிதானே? சோ நாங்க இப்ப ஏஆர் ஸ்கிரீன் சம்பந்தமா கதைச்சு கொண்டிருக்கோம். இப்படி பல டெக்னாலஜி சம்பந்தமா கதைக்கிறோம். சோ அதுல இந்த நானோ டெக்னாலஜி பயாலஜில மெடிசின்ல எந்த அளவுக்கு யூஸ் ஆகுங்கிறத நாங்க இந்த அப்ளைட் பயாலஜில படிக்க போறோம். சரிதானே? ரைட். நம்ம இதுல இருக்கிற ரிசோர்ஸ் புக்கை மெயினா ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம். எக்ஸ்ட்ரா அங்கஞ்ச கதைச்சதெல்லாம் உங்களை சும்மா பூஸ்ட் பண்றதுக்காக கதைச்சதே ஒழிய ரிசோர்ஸ்ல இருக்கிறத மட்டும் நீங்க படிச்சா போதும், எக்ஸாமுக்கு ரெடியாகிற எங்கட நோக்கம். சரிதானே? ரைட். அப்ப நானோமீட்டர் மட்டத்துல நுண்ணிய கட்டமைப்புகளை வடிவமைத்தல், கட்டமைத்தல், கையாளுதல் என்பன தொடர்பாக புதிதாக வளர்ந்து வரும் விஞ்ஞான துறையாகும். இப்ப இந்த விஞ்ஞான சில இடங்கள்ல நாங்க படிச்சிருக்கிறோம். இப்ப முதலும் அந்த சுற்றாடல் உயிரியல் என்றா என்னன்னு படிச்சிருக்கிறோம். உயிரியலின் கிளைகள் என்னன்னு படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி அந்த பாகுபாட்டியல் என்றா என்னன்னு படிச்சிருக்கோம். இப்படி சில பயாலஜி சயின்ஸை பத்தி சில சில இடங்கள்ல சொல்லி இருக்கிறான். இதெல்லாம் எக்ஸாமுக்கு வராதுதானே என்று நாங்க பெருசா கணக்கெடுக்கல. ஆனா 2025ஆம் ஆண்டு ஒரு கேள்வி போட்டான் என்ன. சோ பாகுபாடு சம்பந்தமான யூனிட் 3 கேள்வி ஒன்றுல ஏதோ ஒரு அந்த அந்த கேள்வி எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதுல பின்வரும் துறைகள்ல ஏதோ ஒன்று சம்பந்தமான ஒரு கேள்வி. சோ இப்ப இந்த துறைகள்ல இருந்து கூட கேள்வி வரலாம். ஈவன் எஸ்சிக்யூல நானோ தொழில்நுட்பவியல் என்றால் என்ன என்று கேட்கலாம். இப்படி கேட்கிற ஓகே நேரம் ஃபர்ஸ்ட் நீங்களே இருந்தாங்க. ரைட். ஸோ அந்த வரைவிலக்கணத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஸோ இதெல்லாம் மட்டமா நினைச்சிடக்கூடாது. இந்த எம்சிக்யூல அந்த கேள்வி வந்தா உங்களுக்கு அது மார்க்ஸ் கூட கொண்டாட கேள்வியா மாறிடும். எஸ்சிக்யூல வந்தா பரவாயில்ல, 0.0 ரெண்டோ என்னையோ மார்க்ஸ் என்று விட்டுறலாம். ஆனா எம்சிக்யூல ஒரு கேள்வி வந்தால் ரைட். ஸோ நானோ டெக்னாலஜி சம்பந்தமா ஒரு எம்சிக்யூ கேள்வி வந்தால் அது ஒரு மார்க்ஸ் அப்படியே அள்ளிட்டு போயிடும். எனவே தயவு செய்து இந்த வரைவிலக்கணங்கள் அந்த உயிரியல் சம்பந்தமான விஷயங்களை கவனமா பாருங்க. ஒரு மீட்டர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் கூட சொல்ல தேவையில்லை. ரைட். ஸோ அடுத்தது இதுல முக்கியமானது பாருங்க, நுண்ணிய மூலக்கூறுகளது பௌதிக ரசாயன பண்புகள் பெரிய துணிக்கைகளிலும் வேறுபட்டவை. இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றார். ஏன் வேறுபட்டவை என்றா அதுல மேற்பரப்பு கனவளவு விகிதம் கூட. நாங்க அந்த மேற்பரப்பு கனவளவு விகிதம் ஒரு இடத்துல பயாலஜில படிச்சிருக்கோம். எங்க ஞாபகம் இருக்கா? இந்த சுவாசத்துல சார். சுவாசத்துல படித்தோம். ரைட். ஸோ சுவாச மேற்பரப்பு படிக்கிற நேரம் சிறிய பழைய கால அங்கிகள்ல வந்து தனிக்கல் அங்கிகள்ல வந்து கனவளவுக்கேற்ற மேற்பரப்பு கூடையா இருந்துச்சு. ஆனா அது பல்கல அங்கிகளா மாறின நேரம் மேற்பரப்பு குறைஞ்சி கனவளவு விகிதம் அதிகரிச்சது. ஸோ இதை பற்றி நான் கழிச்சிருக்கோம். அதே கன்செப்ட் தான் நீங்க நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து மேற்பரப்பு பெருசா இருக்கும், கனவளவு சின்னனா இருக்கும். சின்ன கனவளவுக்கு பெரிய மேற்பரப்பு இருக்கும். இதால பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணலாம். யோசிச்சு பாருங்க, அமீபா எப்படி சும்மா மேற்பரப்புல அதுக்கண்டு சுவாச கட்டமைப்பு தேவையில்லை. யோசிச்சு பாருங்க, அதுக்கண்டு சமிபாட்டு தொகுதி தேவையில்லை ஒரு அமீபாக்கு, அதுக்கண்டு ஒரு நரம்பு தொகுதி தேவையில்லை. எல்லாமே தனி களத்துக்குள்ள செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. என்னென்னா அதுக்குள்ள பரவல் மூலம் எல்லாம் நடந்து கூட மேற்பரப்பு இருந்ததுனால அதே கன்செப்டை நாங்க இந்த நானோ பார்ட்டிகல்ஸ்ல பயன்படுத்துறோம். ஸோ இந்த நானோ கன்செப்டை கண்டுபிடிச்சவர் தான் இவர் ரிச்சர்ட் ஃபெய்மன். ரைட். ஸோ இவர் வந்து அமெரிக்க பிசிசிஸ்ட். உண்மையா இது பிசிக்ஸ்ல இருந்து தான் இந்த டெக்னாலஜி வருது. ரைட். நானோ டெக்னாலஜி அங்கால அந்த சைட்ல இருந்து தான் பயாலஜிக்கு வருது. ரைட். ஸோ உயிர் வாழும் அங்கிகள் வகை மாதிரியாக 10 மைக்ரோமீட்டர் வரை விட்டம் கொண்ட கலங்களால் ஆனவை. ஸோ உயிர் வாழும் அங்கிகள் என்றா அவர் மொத்தமா யூக்கரியோட்டா வரைக்கும் சொல்றார். ஸோ யூக்கரியோட்டா கலங்கள்ட சைஸ் நாங்க படிச்சோம், ஞாபகம் இருக்குதானே? ரைட். ஸோ சும்மா ஒரு கொமனான ஒரு சைஸ் ஒன்று சொல்றார். ஆனா உபகல கட்டமைப்புகள் எல்லாம் நானோமீட்டர் பருமன் கொண்டவை. ரைட். சோ இதுலதான் இந்த நானோ துகள்கள் என்ற ஒரு சொல் வருது. நானோ பார்ட்டிகல்ஸ் சொல்லுவோம். இதான் நாங்க செய்யறது. இப்ப ஹியூமன்ஸ் வந்து இப்ப உருவாக்குற நானோ துகள்கள் இந்த உபகல கட்டமைப்புகளோட சைஸுக்கு நாங்க கம்பேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ரைட். ஸோ அது ரெண்டும் ஒத்து போகுது. ஸோ அதனாலதான் நாங்க இப்ப செல்லுலர் லெவல்ல இருந்து உள்ளுக்கு இருக்கிற லெவலுக்கு போறோம். ரைட். ஸோ அதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. நான் நிறைய கதைச்சிட்டேன். அப்ப உங்களுக்கு இந்த ஐடியா வந்திருக்குமென்னு நினைக்கிறேன். இப்ப நான் முக்கியமான பேராகிராஃப் இதுக்கு புறம் வரப்போகுது. இப்ப பாருங்க, நானோ துகள்கள் இப்ப இங்க பாருங்க, இத்தகைய சிறிய பருமன்கள் இடையிலான ஒப்பீடு பெருமளவு கருவிகளை அறிமுகம் செய்யாமல் கல கட்டமைப்புகள் பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு நானோ துகள்கள் மிகச்சிறிய ஆய்வுகளாக பயன்படுத்துவதற்கான அடிப்படை விளக்கத்தை தரும். அதாவது இதுல என்ன சொல்ல வராங்கண்டா, நாங்க நானோ பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணினோம் என்றால் பெரிய கருவிகளை பயன்படுத்த தேவையில்லை.
உதாரணமா நான் சொன்ன மாதிரி நானோ ரோபோட்ஸ் அது உள்ளுக்கு போக வேண்டாம். பெரிய சிடி மெஷின் எங்களுக்கு தேவையில்லை, எம்ஆர்ஐ மெஷின் எங்களுக்கு தேவையில்லை, எக்ஸ்ரே மெஷின் எங்களுக்கு தேவையில்லை, ஸ்கேனர் தேவையில்லை. இதெல்லாம் உள்ளுக்கு அது போய் செஞ்சிடும். செஞ்சு எங்கட போனுக்கு அதுல டேட்டாவை அனுப்பும். சரிதானே? ஸோ அப்படி அனுப்புற நேரம் எங்களுக்கு பெரிய செலவினங்கள் குறையும். ரைட்? ஸோ அதுதான் இதுல இருக்கிற மெயினான பெனிஃபிட். ஸோ நனோ அளவு திட்ட அதை சொல்றாங்க. அப்ப இதுல இந்த பயன்கள் நானோ தொழில்நுட்பத்தில பயன்கள்ல சக்தி ரீதியான பயன் இருக்குது, எலக்ட்ரனியல் ரீதியான பயன் இருக்கு. நான் சில பயன்களை சொன்னேன். இப்ப எலக்ட்ரனியல்ல நானோ டிரான்சிஸ்டர்ஸ் உருவாக்குறது, சக்தி ரீதியாக நானோ சோலார் பேனல்ஸ் இருக்கு. அந்த நானோ சோலார் பேனல்ஸ் வந்து நிறைய சூரிய ஒளியை பிடிச்சு கொள்ளும். இப்ப நார்மலா செய்யற சோலார் பேனல்ஸ் பிடிக்கிறத விட கூடுதலான சூரிய சக்தியை பிடிச்சு கொள்ளும். பொறியியல்ல இன்ஜினியரிங்ல நானோ பீம்ஸ் இப்ப செய்யறாங்க. இப்ப நானோ பீம்ஸ் அந்த சிமெண்ட்டுக்கு இடையில இருக்கிற இடைவெளி என்ன செய்ய போகுது? நானோ துணிக்கைகளால் ஆக்கப்பட்ட மூலக்கூறுகளை கொண்டு அந்த சிமெண்ட் இடைவெளிகளுக்குள்ள போடுறாங்க ஒரு கம். அப்ப போட்டா என்ன நடக்கும்? இந்த அதுக்குள்ள இடைவெளி எப்படி இருக்கும்? கூட இருக்குமா குறையுமா? நல்லா இடைவெளி குறையும். இடைவெளி குறைஞ்சால் நீர் வாட்டர் ரெசிஸ்டண்டா இருக்கும் பில்டிங் எல்லாம். பெயிண்ட் பெயிண்ட் வந்து இப்ப நானோ பெயிண்ட். நானோ பெயிண்ட் என்ன நடக்கும்? பெயிண்ட் அடிச்சதுக்கு பிறகு அதுல புழுதி படிகிற எல்லாம் என்ன செய்யும்? இப்ப அந்த பெயிண்ட் விளம்பரங்கள் எல்லாம் அது போடுறாங்க. சரிதானே? சொல்றேன் நானோ பெயிண்ட் நாங்க பூசுற நேரம் அந்த பார்ட்டிகல்ஸுக்கு இடையே, அந்த பெயிண்ட்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸுக்கு இடையில இருக்கிற கெப் வந்து குறைஞ்சா புழுதி படிக்கிறது, தண்ணி அதுல தேங்க மாட்டா. அப்படியே ரப்பர் பெயிண்ட் கேள்விப்பட்டீங்க? ரப்பர் பெயிண்ட் மாதிரி என்ன? சோ அப்படி தண்ணி எல்லாம் அதுல நிக்காது, ஊத்தப்படாது அப்படின்னு இப்ப விளம்பரப்படுத்துறாங்க தானே, பாத்துருக்கீங்க என்ன? சோ அதெல்லாம் நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதுல செய்யற பதார்த்தங்கள், அது உற்பத்தி துறை போன்றவற்றுல பயன்படுது. ஆனா நாங்க இங்க படிக்க போறது மருத்துவத்திலும் சுகாதார மேம்பாட்டிலும் உயிரியலிலும் நானோ துகள்கள் எப்படி பயன்படுத்தப்படுது, என்னென்ன ஃபீல்டுக்கு பயன்படுத்தப்படுது என்றதான் நான் பார்க்க போறோம். நோய்களை நிதானிக்கிறேன்டா என்ன? இதுல கொஞ்சம் கட்டுப்படுத்துற குறைக்கிறேன். நோ. நோய்களை நிதானிக்கிறேன்டா என்ன? ஏற்கனவே நான் ஏதோ ஒரு இடத்துல சொல்லி இருக்கேன், நோய் நிதானிக்கிறேன்டா. பாப்போம். கண்டுபிடிக்கிற. வெரி குட் அப்துல்லா. சோ நோய்களை கண்டுபிடிக்கிறது, ரைட்? சோ டயக்னோசிஸ் சொல்றேன். ஸோ நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நான் சொன்னேனே, அந்த எக்ஸ்ரே எடுக்கிறது, சிடி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் மூலம் தான் நாங்கள் நோய்களை கண்டுபிடிப்போம். உதாரணமா குளுக்கோஸ் லெவலை பார்க்கறது, சுகர். இப்ப உதாரணமா நாங்க WBC உடம்புல எத்தனை இருக்குன்னு பாக்குறதுக்கு நாங்க பிளட்டை குத்தி எடுக்காம நாங்க இந்த நானோ ரோபோட்ஸை வச்சு கொண்டா அது 1 மில்லி லிட்டர் குருதியில எத்தனை WBC இருக்கு, RBC இருக்கு எல்லாம் அது உள்ளுக்கே நின்று கவுண்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணமா, சரி, என்ன சும்மா சொல்றேன், இதெல்லாம் கன்செப்ட் லெவல் நான் சொல்றதெல்லாம், ரைட்? ஸோ சிலது நாங்க இப்ப யூஸ் பண்றோம், சிலது இன்னும் கன்செப்ட் லெவல்ல தான் இருக்கு. அதெல்லாம் வரும், நீங்க டாக்டர்ஸ் ஆகலாம். அப்ப அந்நேரம் உங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடாது, ரைட்? ஸோ அப்ப நோய்களை நிதானிக்கிறேன், டயக்னோஸ் பண்ற, நோய்களை கண்டுபிடிக்கிற, நோய்களை தடுக்கிற ரெண்டாவது. அடுத்தது நோய்களை சிகிச்சைக்கிற, அதாவது ட்ரீட்மெண்ட். ஸோ நோய் தடுக்கிறதுக்கும் சிகிச்சைக்கும் வித்தியாசம் இருக்கு. தடுக்கிறேன்டா வருமுன் காக்கிறது, வந்ததுக்கு பிறகு மருந்து கொடுக்கிறது. ஸோ இது எல்லாத்துலயுமே இது பயன்படுது. ஸோ இப்ப நாங்க இந்த பயன்கள் என்னன்னு தான் அடுத்தடுத்த பந்தியில சொல்றாரு. இந்த பயன்களை எல்லாம் நீங்க நம்ப பண்ணி வச்சுக்கொள்ளணும். இப்ப இதுல நோமலா பயன்படுத்துற இந்த நனோ துகள்கள் என்னதை பயன்படுத்தி செய்யறாங்கன்னா, இந்த டைட்டானியம் டை ஆக்சைடும் வெள்ளியும், இது ரெண்டும் யூஸ் பண்ணி தான் இந்த நனோ துகள்களை நார்மலா மெடிசின்ல பயன்படுத்துறதுல எல்லாம் டைட்டானியம் டை ஆக்சைடு யூஸ் பண்றாங்க. டைட்டானியம் ஆக்சைடுன்னு சொல்றது, ரைட்? ஸோ டைட்டானியம் எல்லாம் நீங்க கெமிஸ்ட்ரியில பார்த்துக்கொள்ளுங்க, மூலக்கூறு, வெள்ளி எல்லாம் என்ன மூலகம் என்று பார்த்துக்கொள்ளுங்க, ரைட்? ஸோ இந்த மூலகங்களை பயன்படுத்தி தான் நனோ துகள்கள் செய்யறாங்க. இதுல பாருங்க ஒரு பயன். ஸோ ஒரு பயன் வைத்தியசாலை, இதெல்லாம் ஒன்று போடுங்க, நான் போடுற இந்த ரிசோர்ஸ் புக்கை கையில் எடுங்க எல்லாரும், ரைட்? ஸோ முதலாவது பயன், மருத்துவத்தில் என்ன பயன் அல்லது உயிரியல் என்ன பயன்டா உண்டு. வைத்தியசாலைகளில் சத்திர சிகிச்சை கூடங்களையும் சத்திர சிகிச்சை உபகரணங்களையும் கிருமி அழிப்பதற்காக பயன்படுத்தப்படும். ஏன்? இது இப்ப பெட்ல இருக்கிற, தியேட்டர்ல இருக்கிற சின்ன சின்ன இடைவெளிகளுக்குள்ளேயும் இந்த நனோ துகள்கள் என்ன செய்யலாம்? என்ன செய்யும்? சுவரு, பெட்டு, கருவிகள் எல்லாத்துலயும் சின்ன சின்ன இடைவெளி, என்ன இதெல்லாம் மைக்ரோ லெவல்ல செய்யப்பட்ட உபகரணங்கள். இதுக்குள்ள நாங்க நானோ பார்ட்டிகல்ஸ் செலுத்துற நேரம் அது என்ன செய்யும்? அதுக்குள்ள ஊடுருவி போகும். போகும்.
சரியான ஊடுருவி அந்த ஓட்டைக்குள்ளே எல்லாம் போகும். இப்ப நாங்க நார்மலா இந்த இன்ஃப்ராரெட் நாங்க முதல் படிச்ச நுண்ணங்கிகளை தொற்று நீக்கிறதுக்கு நாங்க ஆய்வு சத்திர சிகிச்சை கூடங்கள்லாம் தொற்று நீக்கிறதுக்கு பயன்படுத்தின முறை என்ன? கலியூதா அந்த கதிர்கள்ல பயன்படுத்தினோம். ஏன்னா கதிர்வீச்சு முறையில நாங்க யூவி கதிர்களை பயன்படுத்தி சத்திர சிகிச்சை கூடம் எல்லாம் அடிச்சோம்னு சொன்னோம். அந்த கதிர்களையும் விட இந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து கூட தூரத்துக்கு உள்ளுக்கு போகும் பூந்துட்டு. சரிதானே? என்னது நானோ பார்ட்டிகல்ஸ். ஸோ கதிர்களும் போகும், அதே மாதிரி இந்த நானோ பார்ட்டிகல்ஸும் போகும். இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் நுண்ணங்கிகளை அழிக்கக்கூடியதா இருக்கு. ரைட். ஸோ சத்திர சிகிச்சை கூட ரெண்டாவது ரெண்டாவது ரைட் சத்திர சிகிச்சை கூடங்களில் பிரயோகிக்கப்படும் வெள்ளியாலான நானோ களிம்பு என்ற என்ன? கிரீம் ம்? கிரீம் சார். கிரீம். ஸோ ஜெல் மாதிரி, அதாவது கிரீம். சரியான ஒரு 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 பூசுற ஐட்டம். ரைட். ஸோ சத்திர சிகிச்சைகள்ல நாங்க வெள்ளியால செய்யப்பட்ட நனோ களிம்புகளை யூஸ் பண்றோம். இதுவும் நுண்ணங்கிகள் உட்புகுவதை தடுக்குது. சரியா? நுண்ணங்கிகள் இப்போ உதாரணமா ஒரு ஒரு காயத்துல அல்லது ஒரு தோல்ல நாங்க ஏதாவது ஒரு சர்ஜரி செஞ்ச இடத்துல அல்லது ஏதாவது ஒரு ஆஹ், ஒரு உபகரணத்துல அப்படி ஏதாவது ஒன்றுல நாங்க நுண்ணங்கி உட்புகாம தடுப்போம்னு சொன்னால் நாங்க நனோ களிம்புகளை பூசலாம். ரைட். நுண்ணங்கி அடுத்தது மூன்றாவது பாருங்க, இதெல்லாம் மெடிசின்ல சொல்ற யூசேஜ் தான் இவ சொல்லி கொண்டு போறா. ஒன்று வைத்தியசாலை சத்திர சிகிச்சை கூடங்களை கிருமி அளிக்கிறது, இரண்டாவது நுண்ணங்கிகள் உட்புகுவதை தடுப்பது, மூணாவது நுண்ணங்கி எதிர்ப்பூச்சிகளையும் நனோ வடிகட்டிகளையும் தயாரிப்பதில் நனோ துகள்கள் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த நனோ களிம்புங்கிறதும் ஒரு நுண்ணங்கி எதிர்ப்பூச்சி தான். சரிதானே? அதே போல நுண்ணங்கி எதிர்ப்பூச்சிகள் ஸ்பெஷலா நனோ வடிகட்டிகளையும் தயாரிப்பதில் நனோ துகள்கள் பயன்படும். ஸோ நனோ வடிகட்டி என்றால் அது அந்த ஓட்டை எப்படி இருக்கும்? நனோ சைஸ்ல இருக்கும் வடிகட்டியோட ஓட்டை. சரியான பேர் எங்களுக்கு பார்க்கக்குள்ள அதுல ஓட்டை இருக்கிறது விளங்குமா? நனோ வடிகட்டியில ஓட்டை இருக்கிறது எங்களுக்கு விளங்குமா? இப்படி ஒரு வடி செய்யறோம். நனோ வடிகட்டி என்றால் அதுல இருக்கிற ஓட்டை வந்து நனோ சைஸ்ல இருக்கும். எனக்கு அதுல இருக்கிற ஓட்டை விளங்காது. அப்ப அது என்னத்தை வடிகட்டும்? அந்த நனோ சைஸ்ல இருக்கிற பொருட்களை வடிக்கும். இப்போ உதாரணமா நனோ சைஸ்ல வைரஸுகள் இருக்கும். இப்ப நாங்க ஒரு ஒரு திரவத்தை கிளீன் பண்ண போறோம். அந்த திரவ துணிக்கைகளை இதுல அனுப்புற நேரம் ரைட் வைரஸுகள் போன்ற நனோ துணிக்கைகளை நாங்க வடிச்சு எடுக்கலாம் இந்த வடியில. ரைட். ஸோ வடிச்சு எடுத்தோம்னு சொன்னா கடும் கிளீனா வரும் கீழே போற திரவம். வைரஸுகள் கூட இல்ல வைரஸுகளை வடிமெண்டா பாக்டீரியா என்ன செய்யும்? அது சொல்லி வேலை இல்லைன்னு. ஸோ வைரஸுகளை விட பாக்டீரியா பெருசு தானே. ஸோ அப்படி இந்த இதுவும் டைட்டானியம் ஆக்சைடு வெள்ளி நனோ வடிகட்டிகளை தான் நாங்கள் வைரஸுகள் போன்ற நுண்ணிய துகள்கள் நுழைவதை தடுப்பதற்காக பயன்படுத்துறோம். ஃபில்டர்ஸ் சொல்லுவாங்க. ஃபில்டர்ஸ். ரைட். ஸோ ஃபில்டர்ஸை நாங்கள் பயன்படுத்தலாம். ரைட். அதுல ஒரு உதாரணம் சொல்றார் பாருங்க. சாஸ் நோயாளிகள். சாஸ்ன்றா யாரு? சாஸ் நோய்க்கு ஒரு உதாரணம். நீங்க எல்லாரும் அந்த டைம்ல பாதிக்கப்பட்ட ஒரு நோய் தான் இது. என்ன? கோவிட். ஸோ கொரோனா. கொரோனா நோய்கள், அதாவது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதாவது இந்த கொரோனா போன்ற வைரஸுகளால் ஏற்படுகின்ற நோய்க்கு சாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சுவாச தொகுதியில் ஏற்படுகின்ற ஒரு நோய். சரியா? அதான் சாஸோட விரிவாக்கம். அது உங்களுக்கு தேவையில்ல, சாஸ்ன்னு தெரிஞ்சா போதும். அப்படிதான் உங்களோட ரிசோர்ஸ் புக்ல வந்திருக்கு. அதை மட்டும் யூஸ் பண்ணி கொள்ளுங்க. இந்த சாஸ் போன்ற நோயாளிகளை பரிசோதிப்பதற்கு கூட இந்த நனோ வடிகட்டிகள் பயன்படுத்தப்படும். ஏன்? இப்போ உதாரணமா அவர் ஒரு உமிழ்நீரை எடுக்கிறீங்க, அதை அந்த வடிகட்டிக்குள்ளால போடுற நேரம் வைரஸ் இருந்தா அந்த வடிகட்டில என்ன செய்யும்? அது வடிக்கிற நேரம் வைரஸ் அந்த வடிகட்டியில ஒட்டிரும். சரியா? வைரஸ் வடிகட்டியில ஒட்டினா அந்த வைரஸ் வடிகட்டியில ஒட்டின உடனே அதுல இருந்து சில கதிர்வீசுகள் வெளியாகிற மாதிரி நாங்க செட் பண்ணினோம் என்றால் அதை நாங்க ஏதாவது ஒரு கருவியை வச்சு டிடெக்ட் பண்ணினால் இவர்ல வைரஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிதானே? சோ அப்படி அந்த சாஸ் நோயாளிகளை பரிசோதிப்பதற்கு கூட இந்த நனோ வடிகட்டிகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த நனோ வடிகட்டிகளோட பிரயோசனத்தை தான் இங்க சொல்றாங்க. நனோ இப்ப இது எஸ்சிக்குள்ள கேட்கலாம். நனோ வடிகட்டிகளினது பிரயோசனங்கள் இரண்டை தருக என்று கேட்டால் என்னென்ன? ஒன்று, வைரசுகள் போன்ற நுண்ணிய துகள்கள் நுழைவதை தடுத்தல். இரண்டாவது, சாஸ் நோயாளிகளை பரிசோதித்தல். சரியா? கிளியரா எவ்வளோ? ரைட். ஸோ அடுத்தது ஓமோன்களது செறிவுகள். ஸோ இதுல இன்னொரு அஞ்சாவது பயன். ஸோ 1 2 3 இவிடத்த நுண்ணங்கி எதிர்ப்பூச்சிகள் மாதிரி நனோ வடிகட்டிய நாலாவதா போட்டுக்கொள்ளுங்க. அஞ்சாவதா நனோ சென்சர்ஸ். நனோ சென்சர்ஸ். இப்போ இங்க பாருங்க, நனோ ஃபில்டர்ஸ் இது. இது நனோ சென்சர்ஸ். நனோ சென்சர்ஸ் என்ன? நனோ உணரிகள்னு சொல்ற.
இப்ப குருதியில இருக்கிற ஆக்சிஜன் மட்டம், குருதி அமுக்கம், இதையெல்லாம் அளக்கிறதுக்கு நாங்க நானோ சென்சர்ஸை யூஸ் பண்றோம். நீங்க இப்ப சும்மா கட்டுற டிவைசஸ் மாதிரி இல்லாம இது பெர்ஃபெக்டா, ரைட்? ஸோ நானோ லெவல்ல போய் இந்த பார்ட்டிகிள்ஸ் மூலமா அது கதிர்வீச்சுகளை வெளியிட்டு அதுல இருந்து நாங்க அறிஞ்சு கொள்ளலாம், ரைட்? ஸோ இதுல டெக்னாலஜி எல்லாம் எப்படின்னு அது மேலதிக அறிவு தானே, அதெல்லாம் நீங்க பிறகு படிச்சுக்கொள்ளுங்க. இப்ப இருக்கிற டைமுக்குள்ள இது எப்படியெல்லாம் செய்யுதுன்னு தேடி எல்லாம் ஓடி தெரியாம அதுல இன்ட்ரெஸ்ட பிடிச்சி அதுக்குள்ள பூந்துடாம இப்ப இருக்கிற டைம்ல பாஸ் பேப்பர் செய்யறதுல டைம் கழிங்க, சரிதானே? ஸோ இந்த பாட நேரத்திலே இதை விளங்கி எடுத்துக்கொள்ள முயற்சிங்க முதலாவது. அப்ப இது இவ்வளவும் நாங்க பார்த்த முக்கியமான பயன்கள், சரிதானே? ஸோ அப்போ ஓமோன்களோட செறிவுகளை பார்க்கலாம், குருதியோட ஆக்சிஜன் மட்டங்களை பார்க்கலாம், குருதி அமுக்கம் போன்றவற்றை அளக்கிறதுக்கு நனோ உணரிகள் பயன்படும். அப்ப அவர் எஸ்சிக்யூல கேட்பார், நனோ உணரிகள் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களை தருக என்று கேட்பார். ஸோ அப்ப என்னென்ன சந்தர்ப்பம் இதுல இருக்கு கிளியரா, ரைட்? ஸோ எஸ்சிக்யூல கேட்கலாம், அல்லது எம்சிக்யூல பின்வரும் எச்சந்தர்ப்பங்களில் நனோ உணரிகள் பயன்படுத்தப்படலாம், ஏபிசிடி கேள்வியை போடலாம். விளங்குதா? நான் கேள்வி வாரதை தான் மெயினா ஃபோக்கஸ் பண்றேன். ஸோ ஏன்டா அப்ளைட் பயாலஜில 2 கேள்வி வந்தா 2ம் நீங்க பெர்ஃபெக்டா செய்யணும். நான் படிச்ச 5 கிளாஸும் போதும் உங்களுக்கு வடிவா 2 கேள்வியும் பெர்ஃபெக்டா செய்யறது, ரைட்? அதான் மெயினா 2 மார்க்ஸ், சரிதானே? அதுக்கப்புறம் எஸ்சிக்யூல அது 0.01 மார்க்ஸுக்கு தான் வரப்போகுது. எஸ்ஏ தொடுறதா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் நான் சொல்லி கொண்டு போறேன், இந்த பாடத்திலே படிச்சு முடிச்சிருங்க, ரைட்? அடுத்ததை பாருங்க. 6வது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நனோ துகள்கள் தடைப்பட்ட நாடிகளில் உள்ள தடைகளை அகற்றுபவை. சோ நாடிகள்ல தடைகள் வாரது நாங்க என்ன ஏற்கனவே ஒரு உதாரணம், நாடிகள் ஏற்படுற தடைக்கு உதாரணம்னு சொல்லுங்க பாபு. குருதி குழாய்கள் ஏற்படுற தடைகளுக்கு உதாரணம் சொல்லுங்க. ஆத்ரோஸ்க்ளரோசிஸ், வெரி குட். சோ நாங்க படிச்ச முடியுறு நாடிகள் ஆத்ரோஸ்க்ளரோசிஸ் ஏற்படலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், மூளைக்கு போற நாடிகள்ல ஆத்ரோஸ்க்ளரோசிஸ் வரலாம், அதால ஸ்ட்ரோக் வரலாம், பக்கவாதம் வரலாம். சோ இந்த மாதிரி அடைபட்ட தடைகளை நாங்க நனோ துகள்களை போட்டு அகற்றலாம்ங்கிற டெக்னாலஜியை நோக்கி இப்ப போறோம் நாங்க, சரிதானே? சோ அவை அந்த ஆனா இப்ப ஸ்ரீலங்காவில எல்லாம் இந்த டெக்னாலஜி வாரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் உலக அளவுல இது வந்து பிராக்டிஸுக்கு வருது இப்ப சரிதானே? சோ அது சீக்கிரமா இங்கேயும் வந்துடும். அதே மாதிரி புற்றுநோய் களங்களை அடையாளம் கண்டு அகற்றுபவை. சோ புற்றுநோய் களம் எங்கட உடம்பு களம் மாதிரியான களமா அல்லது வித்தியாசமான களமா? வித்தியாசம். வித்தியாசம் படிச்சிருக்கோம், அதால அதுக்கு புற்றுநோய் களம் பேர் வச்சிருக்கோம். நாங்க யூனிட் 2ல படிச்சோம் களலைகள், என்ன சாந்தமான களலை, அடுத்தது கேடு விளைவிக்கும் களலைன்னு படிச்சோம். கேடு விளைவிக்கும் களலைகள் தான் புற்றுநோய்களை ஏற்படுத்துறது. சோ அது வந்து ஜெனட்டிக்கல் ஜீன் ரீதியா மாற்றப்பட்ட ஒரு களம். அது அபரிமிதமா பெருகும். அந்த களத்துல ஷேப் சைஸ் எல்லாத்துலயுமே வித்தியாசம் இருக்கும். சோ இந்த நனோ துகள்களை அந்த வித்தியாசத்தை யூஸ் பண்ணி அந்த வித்தியாசமான இடத்தை நோக்கி டார்கெட் பண்ணி சில நனோ பார்ட்டிகல்ஸ் நாங்க அனுப்பலாம். சில நேரம் அந்த பார்ட்டிகல்ஸோட அந்த களத்தை அழிக்கக்கூடிய மருந்துகளை சேர்த்து அனுப்பலாம். அப்ப வேற களங்கள் இப்ப நார்மலா நாங்க கீமோதெரபி கொடுக்குற நேரம், நீங்க கேன்சர் இருக்கிறார்களுக்கு கீமோதெரபி கொடுக்குற நேரம் அது கேன்சர் செல்லை மட்டும் அழிக்காது. அது என்ன செய்யும்? ரேடியோ தெரபியும் கொடுப்பாங்க. அது கேன்சர் செல்லை மட்டும் அழிக்காது அந்த மருந்து, உடம்புல பல களங்களை அழிக்கும். அதாலதான் இந்த கீமோதெரபி கொடுக்குறாங்க, முடி கொட்டுங்கிற, சரிதானே? உடம்புல இருந்து ரோமம் எல்லாம் விழுறது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது, ஏன்னா WBC எல்லாம் அழியும். எந்த களம் எல்லாம் ஓவரா பெருகுதோ அதையெல்லாம் அது போய் அழிக்கும். ஆனா இந்த நனோ டெக்னாலஜியை நாங்க பயன்படுத்தி அந்த மருந்துகளை குறிப்பிட்ட இடங்களுக்கு அனுப்பினோம் என்று சொன்னால் அந்த களங்களை மட்டும்தான் அது அழிக்கும், சரிதானே? வேற உடற்கலங்களுக்கு பாதிப்பு மிச்சம் குறையும், சைடு எஃபெக்ட்ஸை நாங்க குறைக்கலாம். சோ இதுவும் இப்ப புற்றுநோய்கள், சில புற்றுநோய்கள் இந்த நனோ ட்ரீட்மெண்ட் மூலம் செய்யப்படுது, ரைட்? சோ அப்ப அது 7வது பயன், ரைட்? அப்ப நனோ முக்கியமாக புற்றுநோயை சிகிச்சைப்பதற்கு சந்தைகளில் நனோ தொழில்நுட்பம் பயன்படும் மருந்துகள் கிடைக்கின்றன, ரைட்? சோ மார்க்கெட்ஸ்ல இருக்கு. அடுத்தது, விஞ்ஞானிகளால் தங்கத் துகள்கள் போன்ற மிக நுண்ணிய நனோ துகள்களை பயன்படுத்தி திறன் வாய்ந்த மருந்துகள் விருத்தியாக்கப்பட்டுள்ளன. சோ இப்ப இதுல நாங்க யூஸ் பண்ற நனோ துகள்கள் கோல்டை யூஸ் பண்ணி செய்யறோம். சோ அப்ப இதுல விலையெல்லாம் எப்படி இருக்கும் நார்மலா? யோசிச்சு பாருங்க. கடும் கூடையா இருக்கும். தங்கத்தால செய்யறது மட்டும் இல்ல, அதை நாங்க நனோ லெவல்ல செய்யணும். நனோ லெவல்ல அதுல டெக்னாலஜி கூட, அதுக்கு நாங்க செலவழிக்கிற செலவு கூட, ரைட்? சோ அந்த செலவு கூடினதுனால இப்போதைக்கு எல்லாருக்கும் அதை எக்ஸஸ் பண்ணிடலாம். இப்ப இலங்கை போன்ற நாடுகளுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் இதெல்லாம் வந்து சேர்றது, ரைட்? பட் நீங்க ஃபாரினுக்கு போய் சில நேரம் வேலை செய்ய வேண்டி வரும். அந்த இடங்கள்ல இந்த சொல்லுகளை கேள்விப்படுற நேரம் ஆச்சரியமா பார்க்க கூடாது.
எல்லாம் படிச்சிருக்கிறோம் சரிதானே. ஸோ அப்ப இது நோய்களை சிகிச்சைக்கு இப்ப இவற்றை உடலினுள் புகுத்தும் போது அவர் கிளியரா சொல்லியிருக்கார், புற்றுநோய் கலங்கள் போன்ற இலக்கு கலங்களை நோக்கி சென்று அங்கு மருந்துகளை விடுவிக்கும். இதுல கோல்டுல அளவு முக்கியம் இல்லை. இதை சின்னதா வெட்டுறதுக்கு கடும் டெக்னாலஜி தேவை. சின்ன பார்ட்டிக்கல் செய்யறது லேசான வேலை இல்லை. சின்ன விஷயம் இப்ப அரிசியில உருவங்கிருவீங்களா நீங்க? அரிசி உடையாமக்குருவீங்களா? அது எல்லாரும் செய்ய மாட்டாங்க. அதுக்கு நிறைய டெக்னாலஜி வேணும், சின்ன கூறான ஆயுதம் வேணும். அப்படின்ட்டு இது நேனோ லெவல்ல நீங்க செய்யக்குள்ள நிறைய செலவு கூட இருக்கு சரிதானே. அதுவும் கோல்டைம் இதுல யூஸ் பண்ற நேரம் அதுக்கு செலவு எப்படின்னு கூடும் ரைட். அதே மாதிரி இந்த மருந்துகளை விடுவிக்கிற நேரம் மருந்துகள் மிக குறைந்த பக்க விளைவுகளுடன் புற்றுநோய் கலங்களை அளிக்கும். பக்க விளைவு கொஞ்சம் நல்லா குறையும். இப்ப நாங்க பாவிக்கிற மருந்துகள்ல நிறைய பக்க விளைவு இருக்கு. ஆனா இந்த மருந்துகளை யூஸ் பண்ற நேரம் பக்க விளைவு குறையும். சோ அப்ப இதுல ஒரு பெரிய கேள்வி எடுக்கலாம். எஸ்சிக்யூ அல்லது எம்சிக்யூ பார்ட்ல இந்த புற்றுநோய் சம்பந்தமா கேள்வி எடுக்கலாம். இதுல கேட்கறதுக்கு நிறைய கேள்வி இருக்கு சரிதானே. அப்ப புற்றுநோய் கலங்களை சிகிச்சைப்பது தொடர்பான நானோ தொழில்நுட்பத்தை உபயோகித்து புற்றுநோய் கலங்களை சிகிச்சைப்பது தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது அல்லது பிழையானதுன்னு கேட்கலாம் எம்சிக்யூல. சோ இந்த பாயிண்ட்ஸை கூடுதலா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த புற்றுநோய் சம்பந்தமான விஷயம் மிக முக்கியமான ஒரு டாபிக். அடுத்தது நானோ ஷெல்ஸ். நானோ ஷெல்ஸ் என்ற நானோ துகள்களை பயன்படுத்தி நாங்க செய்யற சில ஓடுகள். இந்த ஓடுகளும் புற்றுநோயை சிகிச்சைக்கிறதுக்கு நாங்க யூஸ் பண்றோம். இது இப்ப நானோ பார்ட்டிகிள்ஸ் பலதை கொண்டு ஒரு ஒரு வைரஸ் மாதிரி நாங்க செய்யறது. நானோ துகள்கள் நிறைய கொண்டு ஒரு ஓடு மாதிரி நாங்க செய்வோம் ரைட். இப்ப தங்கத்தை நாங்க ஏன் யூஸ் பண்ணோம்னு கேட்காங்க. இது சிலபஸுக்கு அப்பாற்பட்ட கேள்வி. பட் இருந்தாலும் தங்கம் எங்களோட உடம்புல ரியாக்ஷன் ஏற்படுத்துற மிச்சம் குறைய சரியானே. இப்ப நீங்க இரும்பால நகையெல்லாம் போடுறல, இரும்பு தாக்க வித தொடர்ல பொன் வெள்ளி எல்லாம் எங்க இருக்கு? கீழே இருக்கு. எனவே அது மற்ற மூலகங்களோட தாக்கம் அடைகிற வீதம் எப்படி இருக்கும்? டைட்டானியம் எல்லாம் மிக 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 குறைய இருக்கும். அதுக்காகத்தான் கெமிஸ்ட்ரி நாலேஜை பாவிச்சிங்கன்னா இதுக்கு விட வந்துடும் சரிதானே. ஸோ அதனாலதான் நாங்க இதுகளை பயன்படுத்துறோம். இங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா தங்கம் வெள்ளி இதுகள் தான் பயன்படுத்தப்படுது. ஏன்னா அதில் தாக்க வீதம் குறைய, துருப்பிடிக்க மாட்டா சரிதானே. ஏனே அமிலங்களால காரங்களால எல்லாம் பாதிப்பு வராது. விளங்கினா சரியா ரைட். ஸோ அப்ப அதுகளால தான் நாங்க இதுகளை யூஸ் பண்ண வேண்டி இருக்கு. இப்ப வெள்ளி இரும்ப பாவிச்சோம்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. இரும்ப பாவிச்சா அது கரல் பிடிச்சிரும். ஏன்னா அமிலத்துல போய் கரைஞ்சிரும். இப்ப ஒரு இன்சுலின் இதுல இன்னொரு மருந்து இருக்கு பாருங்க. இப்ப தங்கத்தாலான நனோ ஓடுகள் உயிரியலுக்குரிய பிரதிமைகளை விருத்தியாக்குவதில் பயன்படுத்தப்படும். இது 8வது பாருங்க. 7 பார்த்துட்டோம், இது 8வது நனோ ஓடுகள். ஸோ நனோ ஓடு என்னதுக்கு பயன்படுது? புற்றுநோயை சிகிச்சைப்பதற்கு. அதோட நனோ ஓட்டுற இன்னொரு பயன் என்ன? இப்ப நனோ ஓடு இன்னொரு டாபிக். எப்படி நாங்க புற்றுநோயை சிகிச்சைப்பதற்காக பயன்படுத்தின நனோ துகள்கள் வந்த மாதிரி நனோ ஓடுங்கிறது ஒரு டாபிக். நனோ ஓட்டுல புற்றுநோய் சிகிச்சை செய்யலாம். அதே மாதிரி தங்கத்தால நனோ ஓடுகள் இமேஜிங் டெக்னாலஜில பயன்படுத்தப்படுது. அதாவது இமேஜிங் தான் என்ன? சிடி, எம்ஆர்ஐ இப்படியானது எடுக்கக்குள்ள நாங்க இந்த நனோ துகள்களை பயன்படுத்தி எடுக்கிற நேரம், இப்ப ரோபோட்ஸ் இல்ல தானே, அது போய் கேமரா எடுக்க இயலாது. பட் நீங்க நனோ துகள்களை உரிய இடத்துக்கு அனுப்பி எடுக்கிற நேரம் கொஞ்சம் நல்ல படம் வரும். நனோ துகள் இப்ப உரிய இடத்துக்கு நாங்க நனோ துகளை அனுப்புறோம். எந்த ஏரியாவை நீங்க எடுக்க ஒரு கட்டியை எடுக்கிறதுக்கு தானே நார்மலா என்ன உடைவு இருக்கா அல்லது கட்டிகள் என்ன இருக்கா என்னையாவது வளர்ந்துருக்கான்னு பார்க்கத்தான் எம்ஆர்ஐ எடுக்க போறோம். அப்படி எடுக்கிற நேரம் அந்த கட்டி ஸ்பெஷலா தானே இருக்கும், வித்தியாசமான கலமா தானே இருக்கும். அதுல மட்டும் போய் ஒட்டக்கூடிய நனோ துகள்களை அனுப்பினோம் என்றால் இன்னொரு கட்டியா இருந்தாலும் அது எங்களுக்கு எக்ஸ்ரேல சிடியில எம்ஆர்ஐல குயிக்கா விளங்கிடும். அது ரேடியேஷனை குயிக்கா வெளியிடக்கூடியதா இருக்கிறதுனால ரைட். ஸோ அதை வச்சுக்கொண்டு நாங்க நனோ துகள்களை அனுப்பி இந்த மாதிரி இமேஜிங்ல பயன்படுத்தலாம். அப்ப நனோ ஓடுகளோட தொழில் உண்டு. இது உரோம இலக்கம் உண்டு ரைட். புற்றுநோயை சிகிச்சை செய்தல், பிரதிமை அதாவது உயிரியலுக்குரிய பிரதிமையில படம் எடுக்கிற உயிரியல் ரீதியான படங்களை எடுக்கிறதுக்கு உதவுதல். அதே மாதிரி நீரிழிவை சிகிச்சைப்பதற்காக குறித்த கால இடைவெளியில் உரிய அளவிலான இன்சுலினை விளைவிக்கும் நனோ உபகரணம் உடலில் பொருத்தப்படுவது. இது 9வது நன்மை ரைட். ஸோ நனோ உபகரணம் உடலில் பொருத்தப்படுறேன்னு சொன்னால் இது என்ன செய்யும்டா, இது ஒரு டேப்லெட் மாதிரி. நீங்க இந்த இன்சுலினை கொண்ட சில நனோ டேப்லெட்ஸ்
அல்லது நானோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அது போய் இருந்து இன்சுலினை உடம்புல இருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா ரிலீஸ் பண்ணு. இப்ப எல்லாம் நாங்க இன்சுலின் எப்படி அடிக்க வேண்டியதுக்கு காலையில ஒருக்கா, பகலைக்கு ஒருக்கா, இரவைக்கு ஒருக்கா, அந்த சீனி வருத்தம் இருக்கிறார்களே தெரியும். இன்சுலின் அப்படி எடுக்க வேண்டியிருக்கு. ஆனா நாங்க நானோ பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணி இன்சுலினை அனுப்பி இந்த வேலையை செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒருக்கா இன்சுலினை வெளியிடுற மாதிரி நாங்க செட் பண்ணலாம். அதை அப்படி டெக்னாலஜி வந்திருக்கு. ரைட், இது 9வது பலன். எல்லா வார பலன்களை பற்றி தான் கழிச்சுக்கிருக்கோம். யோசிச்சு பாருங்க. சிகிச்சைக்குரியதும் பரிசோதனைக்குரியதுமான ஆய்வுகளின் போது நோவினை முகாமை செய்தல் 10வது. ஸோ பெயின் ரிலீஃப். இப்ப நாங்க பெயினுக்குரிய டெப்லெட் எடுத்தால் இப்ப எடுக்கிற பெயின் நாங்க எடுக்கிற டெப்லெட் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நோவும். உதாரணமா இடுப்புக்கு நோவும். ஆனா நாங்க எடுக்கிற மருந்து எங்கெங்க எல்லாம் போகும்? அந்த இடுப்புக்கு மட்டுமா போகும்? அப்படி போகுமா? இல்ல. நாங்க சமிபாடு தொகுதிக்குள்ள அந்த மருந்து எடுத்தோம் என்றால் அது சமிபாடு அடைஞ்சு உடம்பு ஃபுல்லா குருதியின் ஊடாக அந்த அந்த மருந்து போய் எல்லா இடத்துலயும் மேக் பண்ணலாம். சரிதானே? ஆனா இந்த நனோ துகள்களுக்குள்ள நாங்க அல்லது நனோ தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி இந்த மருந்துகளை நாங்க அனுப்பினோம்னா அது அந்த குறிப்பிட்ட டார்கெட், ஒவ்வொரு நோவுக்கும் சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும் தானே, அதை வச்சு கொண்டு அந்த இடத்தை நோக்கி நாங்க அனுப்பலாம். இந்த நனோ ரீதியில் வடிவமைக்கப்பட்ட லிப்போசோம்களை இதுக்கு பயன்படுத்துறோம். ரைட், நனோ ரீதியில் வடிவமைக்கப்பட்ட லிப்போசோம்டா லிப்பிட்டா லிப்பிட், சோமண்டா என்ன? குரோமோசோம், லைசோசோம், பெராக்சிசோம், கிளையோக்சிசோம் என்றெல்லாம் படிச்சோமே. சோமன்றது என்னத்தை குறிக்கும்? ஒரு வகையான ஒரு புடகம் மாதிரியான அல்லது ஒரு ஒரு மூர்த்தம் என்று சொல்ற. ரைட், ஸோ ஒரு ஒரு புடகம் மாதிரியான ஒரு கட்டமைப்பு. லிப்பிட்டை கொண்டு நாங்கள் ஒரு லிப்பிட்டுகளை கொண்டு நாங்கள் ஒரு நனோ ரீதியால் வடிவமைக்கப்பட்ட நோவினை சிகிச்சை அளிக்கிற லிப்போசோம்களை நாங்கள் யூஸ் பண்ணலாம். ரைட், அதே மாதிரி 11வது தொழில். ஸோ நிறைய தொழில் இருக்கு. இது ஒரு ஷார்ட் நோட்ஸ் கேள்வியாகவும் வரலாம். யோசிச்சு பாருங்க, 11 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 11 இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நனோ டெக்னாலஜியில மருத்துவ பயன்கள் என்று ஒரு ஷார்ட் நோட்ஸ் கேள்வி வரும். ஸோ 10ஆம் கேள்வியில ஒரு ஏ பாட்டு சி பாட்டில் ஒரு கேள்வி வரும், நனோ தொழில்நுட்பவியலின் மருத்துவ பயன்கள். ஸோ நீங்க சிறு குறிப்பு இன்னத்துக்கு பயன்படும் என்று எழுதினா சரி, அதுல விளக்கம் எல்லாம் எழுத தேவையில்லை. சிறு குறிப்பு தானே, ஷோர்ட்டா நீங்க எழுதணும். ரைட், அதே மாதிரி இங்க பாருங்க, நனோ காவும் தொகுதிகள் சுவாச பாதையினூடாகவும் இலகுவாக கடத்தப்படுது. ஆஸ்மா போன்ற நோய்களுக்கு நாங்க சுவாச தொகுதியில சிற்றறை வரைக்கும் போய் அதை கிளியர் பண்ணக்கூடிய துகள்களை நாங்க அனுப்பிடலாம். ரைட், 12வது. ரைட், அது சரி. 11வது சரி. 12வது பாருங்க, HIV, HSV இதெல்லாம் எங்க படிச்ச நோய் சொல்லுங்க. எங்க படிச்சோம் HIV, HSV எல்லாம்? இனப்பெருக்க தொகுதியில படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ரைட், ஸோ இது வந்து ஹியூமன் இம்யூனோ டெபிஷியன்சி வைரஸ், ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் போன்ற நோய்கள் எப்படி பரவும்? பாலியல் ரீதியான உறவுகள் மூலம் பரவும். சரிதானே? ஸோ இப்படி பரவுற நேரம், இப்போ உதாரணமா ஈவன் ஒரு ஹஸ்பண்டுக்கு HIV அல்லது ஒரு வைஃபுக்கு HIV இருக்குது, ஹஸ்பண்டுக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா 5 வருஷம் 6 வருஷத்துக்கு பிறகு அறிகுறி வரும். ஸோ அந்த பீரியட்ல இவங்க பாலியல் ரீதியான தொடர்பு வைக்கிற நேரம் சில நேரம் ஹஸ்பண்ட்ல இருந்து வைஃபுக்கு போயிடலாம். அப்படியான சந்தர்ப்பம் கூட நடந்திருக்குது, நான் அந்த கிளினிக்ல இருந்த நேரம். ரைட், ஸோ அப்படி ஒரு இப்ப இந்த காலம் அப்படியான காலம். சரி, பாலியல் ரீதியான நோய்கள் பரவுறத்தை தடுக்கிறதுக்கான வாய்க்களிம்பு யூஸ் பண்றாங்க. வாயில பூசக்கூடிய சில ஜெல்ஸை யூஸ் பண்றாங்களாம். அது வந்து நனோ என்றதுனால வைரஸையும் கூட என்ன செய்யாது. இப்ப இந்த நனோங்கிற சைஸ் வந்து ஒவ்வொரு சைஸ்லயும் நாங்க செய்யலாம் தானே. வைரஸை கூட உட்புக விடாத அளவுக்கு சின்னதாகவும் நாங்க நனோ களிம்பு செய்யலாம். ஏற்கனவே ஒன்று செஞ்சோம், நனோ வடிகட்டி. நனோ வடிகட்டிங்கிறது நனோ ஓட்டை, அதுக்குள்ளால வைரஸ் வெளியே போகாது. ஆனா வடிஞ்சு வெளியால போகாது, அதுக்குள்ள வடிஞ்சு கொள்ளும். சரிதானே? அதே மாதிரிதான் இந்த நனோ களிம்பு. நனோ களிம்பு என்ன செய்யாது? உள்ளுக்கு போக விடாது. இந்த HIV, HSV போன்ற இதை வந்து யோனி மடல்ல வாயில எல்லாம் நாங்க பூசினோம்னு சொன்னா அந்த வைரஸுகள் உட்புகிறத அது தடுக்கலாம். ஸோ அதுக்கும் கூட நாங்க யூஸ் பண்ணலாம். இப்ப இதை நீங்க 12வதா போட்டுக்கொள்ளுங்க. ஸோ அப்ப மொத்தம் 12 யூசேஜ் படிச்சிருக்கோம் இந்த நனோ டெக்னாலஜியில. கிளியரா இவ்வளோ? அவ்வளவுதான் நனோ டெக்னாலஜி. எனி டவுட்ஸ்? இப்போ நீங்க படிக்கணும் என்னன்னா நனோ டெக்னாலஜிண்டா என்ன, நனோ டெக்னாலஜி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க, மெயினா மெடிசின்ல நனோ டெக்னாலஜில 12 பிரயோகங்களும் இருக்கு. இவ்வளவையும் நீங்க ஷார்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு மைண்ட் மேப் கொண்டு கீறி 12 லைன்ஸை போட்டு 12 பிரயோகங்களும் என்ன. ரைட், ஸோ ஒன்று இங்க இருந்து தொடங்குங்க. நான் இப்போ நம்பர் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பரை வச்சு கொண்டு இதை போட்டு எழுதினீங்கன்னா சரி, வைத்தியசாலை சத்திர சிகிச்சை கூடத்து கிருமி அழித்தல். ரைட், ஸோ அதே மாதிரி இந்த நுண்ணங்கி வடிகட்டி இப்படின்னு சொல்லி நீங்க அதை எழுதி கொண்டு போகலாம். கிளியர் தானே?
ரைட். ஸோ நிறைய பேர் கிளியர்ன்றதுனால நான் அடுத்த டாபிக்கு போகிறேன். ஸோ இது இவ்வளவும் நானோ டெக்னாலஜி. அதோட நானோ டெக்னாலஜி முடியும். ரைட். இப்போ நாங்கள் வரப்போகிறது இந்த தண்டுக்கல சிகிச்சை அல்லது மூலக்கல பரிகரணம் என்று சொல்ற ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட், ஸ்டெம் செல் தெரபின்னு சொல்லுவோம். ரைட். ரைட். இப்போ இதுக்கு தாவரங்களை பத்தி நாங்க படிச்சது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா தாவரங்கள்ல பிரி இளையம் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? பிரி இளையம் ஞாபகம் இருக்கா? பிரி இளையம், மற்றது அடிப்படை இளையம், தோல் இளையம், கலன் இளையம்னு படிச்சோம். இந்த பிரி இளையத்துல தொழில் என்ன? நான் டீத் சர்ஜரிக்கு நானோடெக் பயன்படுத்துறதை விட்டுட்டேனா? ரைட், அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க இதுல. சாரி, அன்ஷிஃப் அஹமத், இந்த 13ஆவதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் அதை வாசிக்க மறந்துட்டேன். ஸோ பற்களை அடைப்பதற்காகவும் உடைந்த எண்புகளை பிரதியிட்டுக் கொள்வதற்காகவும் நனோ கலவை பயன்படுத்தப்படும். ஸோ பல்லுக்கு வந்து நனோ துகள் அடைச்சிங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நல்லா ஃபிட்டா ஒட்டிடும் எண்போட சேர்ந்து. ரைட். ஸோ இப்ப அடைக்கிற சில நேரம் கம் கலண்டு வரும். ஆனால் நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ற நேரம் அடிச்சிடும். ரைட். ஸோ இப்போ நாங்கள் தண்டு கலத்துக்கு வருவோம். அதை மார்க் பண்ணுங்க. தேங்க்ஸ். அடுத்தது எஸ். ஸோ தண்டு கலம்ங்கிறது அந்த தாவரங்கள்ல படிச்ச பிரியிலைய கலம் மாதிரி தான். அதோட இதை ஒப்பிட்டு படிச்சீங்கன்னா கடும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். தண்டு பிரியிலைய கலங்கள் வியத்தம் அடைந்த கலங்களா, வியத்தம் அடையாத கலங்களா? வியத்தம் அடையாத களம். வியத்தம் அடையாததுண்டா என்ன? ரப்பர் மாதிரி. ரப்பரும் செருப்பு மாதிரி. செருப்பு என்றா ரப்பர்ல இருந்து செய்கிறோம் நாங்க. ரைட். ரப்பர் வந்து வியத்தம் அடையல. அது செருப்பா மாறலாம், வாளியா மாறலாம். ரைட். வேற ரப்பர் வளையமா மாறலாம், இன்னொரு கேஸுக்கு போற ரப்பர் டியூபா மாறலாம், எதுவா மாறலாம். ஸோ ரப்பர் வந்து பால், ரப்பர் பால் வந்து பிரிவில அதுல அது வியத்தம் அடையல. என்ன தொழிலை செய்யணும் இன்னும் வியத்தம் அடையல. ஆனா அதுல இருந்து வந்த பொருட்கள் வியத்தம் அடைஞ்சிருச்சு. செருப்பை நாங்க காலுக்கு தான் போடலாம், அதை கொண்டு போய் கேஸ் கனெக்டருக்கு போடலாம் செருப்பை. சரிதானே? அப்ப தொழில் அது வியத்தம் அடைஞ்சதுக்கு பிறகு அது ஒவ்வொன்ற தொழிலும் வித்தியாசப்படும். ஆனா எல்லாம் ஒரே இடத்துல இருந்து வருது. அதால அது மூலம். சரிதானே? அதான் சோர்ஸ். சரிதானே? மூலம் என்றா வேற மூலத்தை பாக்குறல, அது சோர்ஸ், ரிசோர்ஸ், அந்த அந்த பேஸ். சரிதானே? அதுல இருந்து தான் இது இவ்வளவு வருது. ரப்பருங்கிறது மூலம். ரைட். அந்த சொல் தான் இது. ஸ்டெம் அல்லது ஸ்டெம் என்றா என்ன? ஸ்டெம் ஏதாவது ஒன்று தண்டு. தண்டுல இருந்து தான் என்ன வரும்? கிளை வரும், இலை வரும், காய் வரும், பூ வரும், கனி வரும். எல்லாம் தண்டுல இருந்து தான் வரும். சோ தண்டு தான் பேஸ். மூலம் என்றா என்ன? அதே சொல். சரிதானே? சோ அப்ப பிரி இளையத்தோட நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ஈஸியா விளங்கிரும் இது. ரைட். சோ இந்த பிரி இளையம் தான் இந்த தண்டுக்கலம், ஸ்டெம் செல்னு சொல்றேன். அது தாவரங்கள்ல இருந்தா பிரி இளையம்னு சொன்னோம். விலங்குகள்ல அல்லது மனிதர்ல இருக்கிற நேரம் அதுக்கு தண்டுக்கலம்னு சொல்றோம். ரைட். சோ உண்மை தாவரத்துக்கு தான் தண்டுக்கலம் வச்சுக்கோணும். என்ன ஆக்கள் என்ன? சோ தண்டுன்றது அதுலானே இருக்கு என்ன? ரைட். ஆனா விலங்குகளுக்கு தான் தண்டுக்கலம். சரிதானே? ரைட். சோ விலங்குகள்ல நாங்க தண்டுக்கலம் சொல்லுவோம். இந்த தண்டுக்கலம் என்ன செய்யும்? வியத்தம் அடையாது. பாருங்க. சோ இந்த எல்லா இடத்துலயும் தண்டுக்கலம் அல்லது மூலக்கலம், தண்டுக்கலம் அல்லது மூலக்கலம், தண்டுக்கலம் அல்லது மூலக்கலம் என்று ரிசோர்ஸ் புக் ஃபுல்லா போட்டு வச்சிருக்கேன். சரிதானே? சோ அப்படி ரெண்டு தேவையில்லை, ஒரு இடத்த போட்டா காணும் தானே. தண்டுக்கலம் அல்லது மூலக்கலம். இதை வாசிக்கிற நேரம் அந்த அல்லதை சேர்த்து வாசிக்கிற நேரம் சில நேரம் தண்டுக்கலம் அல்லது மூலக்கலம்ங்கிறது சில நேரம் சில ஆட்களுக்கு குழப்புற அந்த டெபினிஷன் எடுக்கிற டைம், அந்த விளக்கம் எடுக்கிற டைம். ரைட். சோ எல்லா இடத்தையும் தண்டுக்கலம் மூலக்கலம் போட தேவையில்லை. மேல தலைப்புல மட்டும் போட்டுட்டு கீழே தண்டுக்கலம், இடைக்கிடைக்க மூலக்கலம்னு பாவிச்சுட்டு போயிருக்கலாம். ரைட். சோ அப்படி பாவிச்சா ரெண்டும் ஒன்றுதான், ஒரு சொல் தான். தண்டுக்கலமும் ஒன்றுதான், மூலக்கலமும் ஒன்றுதான்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். சோ இது வியத்தம் அடையாத கலம். நான் சொன்னேன் பிரியிலே மாதிரி. சோ அப்ப இது என்ன செய்யலாம்? வியத்தம் அடையாத கலம்ன்ற கருத்து என்ன? இது வியத்தம் அடையலாம். சரி. அப்ப என்ன செஞ்சு வியத்தம் அடையும்? பிரிவடைந்து என்ன செய்யலாம்? ஒன்று இப்ப பிரியிலைய கலங்கள் பிரிஞ்சு திருப்பி இன்னும் பிரியிலைய கலமும் வரலாம். சரிதானே? ரைட். சோ இப்ப உதாரணமா தண்டுச்சி பிரியிலையம் தொடர்ந்து இருக்குமா இல்லையா? தண்டுச்சி பிரியிலையம் அந்த உச்சியில இருந்து கொண்டே இருக்கும். தண்டு மேல வளர வளர கீழே கலங்கள் அதை அனுப்பிய வளர்ந்து 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 பிரியிலையமும் மேலுக்கு ஆகிட்டே போகும். சரிதானே? அதே மாதிரி இந்த மூலக்கலங்களும் தன்னை போன்ற கலங்களையும் உற்பத்தி செய்யும். அதே மாதிரி என்ன கலங்களை உற்பத்தி செய்யணுமோ அந்த கலங்களையும் உற்பத்தி செய்யலாம். சோ இது எல்லா மூலக்கலங்களுக்கும் பொருந்தும் இயல்புகள். நாங்க இந்த மூலக்கலங்களை ரெண்டா பிரிப்போம். சரியா? இந்த தண்டுக்கலங்கள் அல்லது மூலக்கலங்களை ரெண்டா பிரிப்போம். ஒன்று இங்க கீழே வருது பாருங்க, இது ரெண்டு வகை என்ன இருக்கு.
ஒன்று முளையத்துக்குரிய தண்டுக்களம், ரெண்டாவது நிறையுடலுக்குரிய தண்டுக்களம். தாவரத்துல இப்படி நாங்க படிக்கல. சரி, முளையத்துக்குரிய பிரியிலேக்களம், நிறையுடலுக்குரிய பிரியிலேக்களம்னு படிக்கல. ஆனா தாவரத்திலையும் இருக்கி. தாவரத்துல முளையம் இருக்கா? முளையம் இருக்குத்தானே, படிச்சோம், ஞாபகம் இருக்கா? நுகம் முளையமா மாறும், வித்துக்குள்ளே எல்லாம் முளையம் இருக்கும், தெரியும் தானே? எஸ். சோ அந்த முளையத்துக்குள்ள இருக்கிற கலங்கள் அதுல இருந்துதான் உச்சிப்பிரி இழையம், வேருச்சி பிரி இழையம், தண்டுச்சி பிரி இழையம் எல்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்திருக்கும். ஆரம்பத்துல முளையத்துக்குள்ள ஒரு பிரி இழையம் இருந்திருக்கும். அது பிரிஞ்சு 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 தான் ஒரு தாவரம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்திருக்கும். அவ முளையம்ங்கிறது யாரு? சின்ன பருவம். அவ விலங்குகள்ல அல்லது மனிதன்ல பாக்குற நேரம் முளையம்ண்டா எங்க வரப்போகுது? தாயிர வயிற்றுக்குள்ள இருக்கிற முளையம். முளையத்துக்குள்ள இருக்கிற தண்டுக்களம் எல்லா களமாவும் மாறும். யோசிச்சு பாருங்க. அதுல இருந்து தானே எல்லா களமும் வந்திருக்கும். சரியா? விளங்குதா நான் சொல்றது? ஆனா நிறைவுடலுக்குரிய தண்டுக்களம் எங்குள்ள இருக்கிற தண்டுக்களம். இப்ப எங்குள்ளையும் பிரிவு நடக்கலாமா? இப்ப வேருச்சி பிரியிலையும், தண்டு பிரியிலையும், உச்சி பிரியிலையும், பக்க பிரியிலையும் என்று நிறைவுடலி தாவரங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மட்டும்தானே பிரியிலையும் இருக்கும். அது மாதிரி எங்கட உடம்புலையும் சில பிரியிலையும் இருக்கு. என்ன பிரியிலையும் உதாரணம் சொல்லுங்க. உதாரணம் யோசிச்சு சொல்லுங்க. நீங்க படிச்சு, நாங்க இவ்வளவு காலமும் படிச்சிருக்கோம், 9 பாடம் படிச்சு முடிச்சிட்டோம். எங்கட விலங்கு கலங்கள் இருக்கிற பிரி இழையங்கள் சில சொல்லுங்க, அல்லது மூலக்கலங்கள். நிறை உடலில் இருக்கிறது. முளையத்துல எப்படியும் பிரி இழையம் இருக்கணும், அப்பதானே பிரியோணும். ஓகே, நெயில் என்னது? நெயில் என்னது? என்ன கலம்? என்ன கல வகை அது? நெயில உருவாக்குறது எந்த கலம்? நெயில் ஹேர் எல்லாம் எந்த கலத்துல இருந்து வருது? மயிர் ஒரு கலம் இல்லையானே, அதுல இருந்து வார ஒரு நீட்டம். சோ அதெல்லாம் எந்த களத்துல இருந்து வருது? அடே, நெயில் ஹேர் எல்லாம் எந்த இழையத்திலிருந்து வருது, அல்லது எந்த களத்திலிருந்து வருது? அட, என்ன இழையம்? நெயில் ஹேர் எல்லாம் இருக்கிறது என்ன என்ன இழையம்? முடி, மயிர் எல்லாம் மேலணி இழையம். மேலணி இழையம். அது பெரிய இழையம் எடுத்து ஆவறதுக்கு தான் சொல்லணும். நான் உதாரணத்துக்கு தான் பெரிய இழையத்தையும் அங்கேயும் ஒப்பிட்டேன். மேலணி இழையம். சோ மேலணி இழையம் எங்கே எல்லாம் இருந்தாலும் அது பிரியும். நாங்க தோல் படிக்கக்குள்ள படிச்சோம், ஞாபகம் இருக்கா? தோல் நரம்பு தொகுதியில கடைசியா ஸ்பெஷல் சென்சஸ் படிக்கிற நேரம் கடைசியா தோல் படிச்சோம். அதுல உட்தோல் மேற்தோல்னு படிச்சோம். இந்த மேற்தோல் படை கொண்ட கெரட்டின் ஏற்றப்பட்ட மேலணியால் ஆக்கப்பட்டிருக்கும். அதுல அடியில ஒரு படை இருக்கும். அந்த படைக்கு என்ன படைன்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? இதுல இருந்துதான் மேலுக்கு இருக்கிற மேலணி கலங்கள், அந்த தோல் கலங்கள் எல்லாம் உருவாக்கப்படும் என்று படிச்சோம். மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல போற நேரம் வேற சைஸ் எல்லாம் சின்னதாயிட்டு போகும், இறந்து போகும். இறக்க இறக்க கீழே இருந்து புதிய கலங்கள் முளைப்படை. முளை என்றா என்ன? ஜெர்ம் செல்ஸ். சோ எல்லா மேலணியிலையும் இப்படி ஒரு முளைப்படை இருக்கும். இது என்ன? நிறை உடலுக்குரிய தண்டுக்கலம். இதைத்தான் நாங்க முளைப்படை என்று படிச்சிருக்கோம். கிளியரா இப்ப? சோ அப்ப இப்படி வேற எங்க முளைக்களம் இருக்கலாம், அல்லது நிறை உடலுக்குரிய தண்டுக்களம் இருக்கலாம். இப்ப நீங்க இரைப்பை படிக்கக்குள்ள படிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? இரைப்பையில அசிட் வாரத்தினால மேலணிக்கலங்கள் அடிக்கடி பழுதாகினா அது என்ன செய்யப்படும் என்று படிச்சோம். எவ்வளவு நாளைக்குள்ள எப்படி என்ன செய்யும் என்று படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? 3 டேஸுக்கு ஒருக்கா என்ன செய்யப்படும்? மாற்றப்படும் அல்லது மீள் பிறப்பிக்கப்படும் என்று படிச்சோம். அப்ப அங்க என்ன நடக்குது? புதிய மேலணிக்கலங்கள் உருவாக்கப்படுது. அப்ப அங்க யாரோ ஒரு மூலக்கலம் இருக்கிறார், அங்க ஒரு தண்டுக்கலம் இருக்கு. அப்ப உடம்புல எந்த ஒரு மேலணி இழையத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுல தண்டுக்கலம் இருக்கும். அதுல இருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். அதான் நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலம். ரைட்? சோ அதே மாதிரி இப்ப தொடுப்பிழையங்கள்ல இருக்கு. குருதியில மூலக்கலம் எங்க இருக்கு? குருதியில இருக்கிற கலங்கள்ட மூலக்கலம் எங்க இருக்கு, அல்ல தண்டுக்கலம் எங்க இருக்கு? பாப்போம். என்பு மச்சை. சோ என்பு மச்சையில இருந்து குருதி கலங்கள் துவக்கப்படும். எனவே என்பு மச்சை கலங்கள் என்ன கலங்கள்? அதுவும் ஒரு தண்டு கலம்.
சரியான அது என்ன என்ன தண்டுக்களம்? நிறைவுடலிக்குரிய தண்டுக்களம். ஸோ நிறைவுடலிக்குரிய தண்டுக்களம் என்றால் ஒவ்வொரு களத்தை தோக்குறதுக்கும் வெவ்வேறு மூலக்கலங்கள் இருக்கும். தோல் மேலணிய தோக்கொண்டு இருக்கும், குடல் மேலணிய தோக்கொண்டு இருக்கும், தொடுப்பிழையங்களை அடிநாட்டக்களம் அதுவே இளையுறு பிரிவடைஞ்சு புதிய அடிநாட்டக்களங்களை உருவாக்கலாம். ரைட். குருதி குழியங்கள் குருதி செவன் மச்சையிலிருந்து உருவாக்கப்படலாம். நரம்பு தசையில இந்த பிரிவு எப்படி இருக்கும்? நரம்புலையும் தசையிலையும் இந்த நிறையுடலுக்குரிய தண்டுக்களம் இருக்குமா? நரம்பு தசையெல்லாம் என்ன என்ன அவத்தையில் இருக்கும் என்று படித்தோம். யூனிட் 2ல ஜி நோட் அவத்தையில் இருக்கும். எனவே அதுகள் பிரிவடைகிறது மிச்சம் குறையும். சரிதானே? மளமளப்பான தசைகள் பிரிவடையும். ஆனா இதய தசை வன்கூட்டு தசைகள் பிரிவடையதில்லை. ஆனா ரிப்பேர் பண்ணப்படும். நரம்பு ரிப்பேர் பண்ணப்படும். உருவாகிறது மிச்சம் மிச்சம் குறை. ரேயா, வெரி ரேயா. சரிதானே? அது சில இடங்கள்ல மட்டும் அதிசயமா நடக்கலாம். பட் மிக மிக அரிது. அப்படி மூளை சிதைஞ்சால் அப்படியே போறதுதான். அது திருப்பி உருவாக்குற கஷ்டம். ஆனா இப்ப இந்த தண்டுக்கள சிகிச்சை மூலம் அதை சாத்தியப்படுத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் உருவாகிருக்கு. அது சம்பந்தமான ரிசர்ச்சும் இப்ப போய்கிட்டு இருக்கு. ஸோ அதையும் நீங்க பிறகு படிங்க. சரிதானே? ரைட். ஸோ அப்ப இதுல நாங்க என்ன படிக்கிற இயல்புகள் எல்லாம் 2 வகையான தண்டுக்களத்துக்கும் பொதுவானது. என்னென்ன? வியத்தமடையாத கலங்கள் பிரிவடைந்து அதே வகையான கலங்களை கொண்டு கொடுக்கும். அது முளையத்துக்குரியதா இருக்கலாம் அல்லது நிறைவுடலிக்குரியதா இருக்கலாம். அது பிரிஞ்சு அதே கலத்தையும் உருவாக்கலாம். சரிதானே? வரையறையற்ற வகையில் இளையுறு பிரிவின் மூலம் பிரிவடையும். இதுக்கு ஒரு வரையறை இல்லை, லிமிட் இல்லை. அது பிரிஞ்சு கொண்டே இருக்கலாம். ஆக குறைந்தது விலங்கின் வாழ்க்கை காலம் முழுவதும் பிரிவடையும். சரிதானே? வாழ்க்கை காலம் முழுவதும் அது பிரிவடையும். ஆனா முளையத்துக்குரிய தண்டுக்களம் வாழ்க்கை காலம் முழுவதும் இருக்குமா? முளையத்துக்குரிய தண்டுக்களம் வாழ்க்கை காலம் முழுவதும் இருக்குமா? இல்ல, அது முளையத்துல டைம்ல மட்டும்தான் இருக்கும். ஆனா அது பிரிவடைஞ்சு நிறைவுடலுக்குரிய தண்டுக்களமா மாறினதுக்கு பிறகு அது வாழ்க்கை காலம் முழுவதும் இருக்கலாம். சரிதானே? இறுதியில் இது ரெண்டாவும் இருக்கலாம். முளையத்துக்குரியதோ அல்லது நிறைவுடலுக்குரியதோ வேறு வகைக்குரிய கலங்களாக வியத்தமடையக்கூடியது. இதுக்கெல்லாம் 1 2 3 4 போட்டுக்கொள்ளுங்க. 1 வியத்தமடையாதது, 2 பிரிவடைந்த அதிக கலம், 3 வரையறையற்ற வகையில் பிரியக்கூடியது, 4 வாழ்க்கை காலம் முழுவதும் பிரியக்கூடியது, 5 வேறு வகை கலங்களாக வியத்தமடையுது. இவ்வளவு கிளியரா உங்களுக்கு? இது நிறைய பேர் இந்த தண்டுக்கலம் சம்பந்தமா விலங்கு அது இதுன்றெல்லாம் கேட்டாங்க. அதாலதான் கேட்கிறேன். ஸோ இவ்வளவு கிளியரா உங்களுக்கு? தரவா? திருப்பி ஒருக்கா அந்த அப்ளைட் பயாலஜி எல்லாம் படிக்கிறல்ல, இதெல்லாம் நாங்க படிக்க போறோம். ஓகே தானே? ரைட். ஸோ இங்க பாருங்க, 6வது பிரிவடைய முடியாத வியத்தமடைந்த கலங்களை பிரதியிட வேண்டிய தேவை மீண்டும் மீண்டும் எழும் சந்தர்ப்பங்களில் தண்டுக்கலங்கள் தேவைப்படும். பிரிவடைய முடியாத வியத்தமடைந்த கலங்களை பிரதியிட வேண்டிய தேவை. இப்ப உதாரணமா தோல்ல மேலுகிற கலம் கலண்டு விழுந்துட்டு, அது வியத்தமடைஞ்ச கலம் தானே. வியத்தமடைஞ்ச கலம் கலண்டு விழுந்தால் அந்த இடத்துல ஒரு கெப் வருது, ஒரு காயம் வந்துட்டு அந்த இடத்துல கெப் வருது. அந்த கெப்பை நீங்க அதை நிரப்புறதுக்கு இந்த தண்டுக்கலம் எங்களுக்கு தேவை. அது இயற்கையாகவும் தேவை, செயற்கையாகவும் தேவை. இயற்கையா தேவைன்னா நேச்சுரலா எங்களோட பொடியில காயங்கள் இதுகள் ஏற்படுற நேரம் அது மூலக்கலங்கள்ல இருந்து நிரப்பிக்கொள்ளும். ஆனா செயற்கையா எங்க தேவை? எங்களுக்கு செயற்கையா அங்க தேவை. அதான் இந்த தண்டுக்கல சிகிச்சை. நாங்க மருத்துவத்துல அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இந்த தண்டுக்கலங்களை யூஸ் பண்ணி பெரிய காயங்களை ஆற்றணும்னு சொன்னால், சில கலங்களை உருவாக்க முடியாத கலங்களை உருவாக்கணும்னு சொன்னா நாங்க இந்த ஸ்டெம் செல்ஸை யூஸ் பண்ண போறோம். விளங்குதானே? சோ அது எங்களுக்கு 2 சந்தர்ப்பத்திலையும் தேவை. ரைட். சோ 7வது தண்டுக்கலங்கள் தாமாகவே பிரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவை. நீங்க அதை பிரி என்று ஆர்டர் போட தேவையில்லை. அதுவே என்ன செய்யக்கூடியது? தாமாக பிரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையது. ஆனால் அவை விரைவாக பிரிய வேணும் என்று அவசியம் இல்லை. அது ஃபாஸ்டா பிரிய வேணும் என்று அவசியம் இல்லை. இப்ப தோல்ல காயம் ஏற்பட்டா உடனே 5 செகண்ட்ல மறையுதா? அப்படி நடக்குதா? ஒரு நிமிஷத்துல 2 நிமிஷத்துல காயம் மாறுதா? இல்ல, கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுகள் பிரிஞ்சு வாரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஈவன் இறப்பையில கூட நாங்க 3 நாட்கள் படிக்கலாம். சரிதானே? சோ அப்ப அந்த அளவுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிதானே? ரைட். சோ எனவே இது தாமதமான வேகத்தில் தான் நார்மலா பிரியும். ரைட். சோ இதை நாங்க 2ஆ பிரிக்கலாம். முளையத்துக்குரியது, நிறைவுடலுக்குரியது. சோ அந்த 9 இயல்பையும் போட்டு 2ஆ பிரிச்சு கொள்ளணும். சோ முதலாவது தண்டுக்கலங்களின் பொதுவான இயல்பு படிச்சிருக்கோம், 2 வகையும் படிச்சிருக்கோம். இப்ப 2 வகையும் பற்றி கிளியரா படிக்க போறோம். ரைட். சோ இதுல நான் படம் போட்டுக்கேன். தண்டுக்கலம் தானாகவும் பிரியும், பிரிஞ்சு வேற வேற கலங்களாகவும் உருவாகும். சரியா? இதான் தண்டுக்கலத்துல சமரி. ரைட். இப்ப வாங்க முளையத்துக்குரிய தண்டுக்கலம்.
முளையத்துக்குரிய தண்டுக்களம் நீங்களே சொல்லுங்க பாப்போம். முளையம் எல்லாம் நாங்க படிச்சோம், இனப்பெருக்க தொகுதி படிச்ச நேரம் படிச்சோம் தானே? உங்களுக்கு ஞாபகம் இருக்கு தானே? அரும்பர் சிறைப்பை ஞாபகம் இருக்கா? பார்க்கணுமா? நான் சொல்ற சொல்லெல்லாம் போய் அங்க பார்க்கணும், ரைட்? சோ அரும்பர் சிறைப்பை, அதுக்குள்ள இருக்கு அகக்கல திணிவு, போசனை அரும்பர் களம், ட்ரோஃபோபிளாஸ்ட், அதெல்லாம் படிச்சோம் ஞாபகம் இருக்கா? போசனை அரும்பர்கள் பிறகு சூழ் வித்தகமா மாறும், அகக்கல திணிவுல இருந்து அந்த முளையம் உருவாகும் அப்படின்னு எல்லாம் படிச்சோம், ரைட்? சோ அந்த டைம்ல இருந்த களங்கள் தான் இந்த முளையத்துக்குரிய தண்டுக்களம். நுகம் பிரிஞ்சு அரும்பர் சிறைப்பையா மாறக்குள்ள அதுல இருந்த எல்லா களமும் ஒரே வகையான களமா தான் இருந்தது, ரைட்? முசூரு என்று படிச்சோம் ஞாபகம் இருக்கா? முசூரு உட்பதிக்கிறதுக்கு முதல் அந்த பலோப்பியன் குழாய்க்குள்ள 8 களம் கொண்டது, 16 களம் கொண்டது அப்படின்னு மாறிட்டு போகக்குள்ள முசூரு என்ற ஒரு பருவம் வந்தது, ஞாபகம் இருக்கா? சோ அந்த முசூரு எல்லாம் மொரியுள்ளான்னு சொன்னோம். So, அதெல்லாம் அதுல இருந்த களங்கள்ல இதய தசை களம் இது, மூளை களம் இது, கண் இது, காது இது, தோல் இது பிரிக்கலுமா அந்த களங்களை? வியத்தம் அடைஞ்சிருந்துச்சா? நோ. அதுதான் இந்த முளையத்துக்குரிய தண்டுக்களம். இங்க பாருங்க, விந்தொன்றினதும் சூழினதும் கருக்கட்டலை தொடர்ந்து உருவாகும். கருக்கட்டப்பட்ட முட்டைக்களம் நுகமாகும். நுகம் விரைவாக பிரியும். மனிதரில் கருக்கட்டலின் பின் 5-7 நாட்களில் பிரிவடையும் கலங்கள் முளையத்தை உண்டாக்கும். இந்த முளையத்துல இருந்துதான் இந்த முளையத்துக்குரிய தண்டுக்களம் வரப்போகுது. அரும்பர் சிறைப்பை எனப்படும், இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஏறத்தாழ 100 கலங்களாலான கோரைண்டா என்ன? கோரைண்டா என்ன? அரும்பர் சிறைப்பை ஆயினதுக்கு பிறகு அது கோரை என்று சொல்றது காரணம் என்ன? பொல்லான, அதாவது என்ன, உள்ளுக்கு என்ன உருவாகும்? தண்டுக்களம் இல்லாத இடத்துல டேமேஜ் ஆக மாட்டா. உடம்புல எங்கெங்கெல்லாம் டேமேஜ் ஆகணுமோ அந்த இடங்கள்ல எல்லாம் தண்டுக்களம் இருக்கும். இப்ப மூளையில டேமேஜ் ஆகினா அது இனி அதோட சரி, அதை அடக்க இயலாதானே? சரியா? டவுட் படி உடம்புல எல்லா இடத்தையும் மேலணி களம் இருக்குதான். குருதி களத்துல எல்லாமே மேலணி களம் இருக்கு. அது காயம் அடைஞ்சா தோல் எல்லாத்துலயுமே மேலணி இருக்கு. உள்ளுக்கு இருக்கிற எல்லா சுவாச பையில மேலணி இருக்கு, சுவாச சிறுகுடல் சமிபாட்டு தொகுதியில மேலணி இருக்கு, சிறுநீர் தொகுதியில மேலணி இருக்கு, இனப்பெருக்க தொகுதியில மேலணி இருக்கு. எங்கெங்க எல்லாம் சேதம் வருதோ அந்த இடம் எல்லாம் மேலணி தானே. முதலாவது பௌதிக காயம் முதலாவது மேலணி இழையத்துல ஏற்பட போகுது. உள்ளுக்கு போனாலும் குருதி இழையம் இருக்கும். எல்லா இடத்துலயும் அந்த மேலணி இழையம் இருக்கத்தானே போகுது. விளங்கினா? சோ அதனால அங்க எல்லா இடத்துலயும் அதை பிரதியீடு செய்யற களம் இருக்கும். ஆனா நரம்பு அப்படியான மூளைக்குள்ள வைத்தன்னு சொன்னா மூளையில மேலணி களத்துக்கு டேமேஜ் ஆகினா அது ரீப்ளேஸ் ஆகும். நரம்பு களத்துக்கு போனா ரீப்ளேஸ் பண்ண கஷ்டம். தசை வன்கூட்டு தசையை நீங்க டேமேஜ் ஒரு களத்தை அப்படியே அழிச்சு போட்டீங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஆனா வெட்டுப்பட்டா அது ஒட்டும். நரம்பு களம் தான் நீளமான களம், வெட்டுப்பட்டா ஒட்டும், புதிய களம் தான் உருவாகாது. சரியா? விளங்கிட்டா? ஓகேயா? டவுட் கேட்டா ஓகேயா? டவுட்டை வச்சுக்கிட்டு படிக்கல தானே, அதனால அது தலைக்குள்ளே நின்று நின்று இருக்கும். ரைட், ஓகே. சோ இப்ப இந்த 100 வரையிலான கலங்களான இந்த அரும்பர் சிறைப்பைங்கிறதுக்குள்ள ஒரு ஒரு பை இருந்தது, ஞாபகம் இருக்கா? அகக்கலத்தினையும் இதுக்குள்ள ஒரு ஒரு நீர் பாய் கொண்ட இடைவெளி ஒன்று இருந்தது. அதனாலதான் இந்த கோரையான கட்டமைப்புன்னு சொல்றோம் நாங்க. கோரண்டா உள்ளுக்கு ஒரு குழியை கொண்ட ஒரு கட்டமைப்பு, சரிதான்? சோ இது 1/7 மில்லிமீட்டர் விட்டம் கொண்டது. 1 மில்லிமீட்டரை 7ஆ பிரிச்ச விட்டம் கொண்டது. 30 வரையிலான கலங்கள் ஒன்றாக திரண்டு அரும்பர் சிறைப்பையினுள் உட்புறமாக அகக்கல திணிவு எனப்படும் கட்டமைப்பை உருவாக்கும். இதான் அகக்கல திணிவு. இதெல்லாம் பழையது படிச்சது பார்த்துக்கொள்ளுங்க. சும்மா இதை திருப்பியும் சொல்றாரு உங்களுக்கு விளங்குறதுக்காக, ரைட்? சோ இந்த அகக்கல திணிவைத்தான் நாங்க சொல்ற என்னண்டு முளையத்துக்குரிய தண்டுக்கலங்கள் என்று சொல்றோம். சோ அப்ப இந்த முளையத்துக்குள்ளேயும் அகக்கல திணிவுல இருந்து தான் என்ன உருவாக போகுது? குழந்தை அல்லது நாங்க உருவாக போறோம். வெளியால இருக்கிற பூசணை அரம்பர் கலங்கள் என்னவா மாறும் என்று படிச்சோம். அது கோரியோனாக மாறும் அல்லது சூழ்வித்தகமா மாறும். குழந்தைக்கு தேவையான போசனையை தான் பெற்றுக் கொடுக்கும். ஆனா இந்த அகக்கல திணிவு தான் 3 மூல உயிர்ப்படையா முதல் மாறும். மூல உயிர்ப்படை என்று படிச்சோம், ஞாபகம் இருக்கா? 3 மூல உயிர்ப்படைகளா மாறும். இடைத்தோட்படை, புறத்தோட்படை, அகத்தோட்படையா மாறி ஒவ்வொன்றும் திருப்பி பல்வேறு இழையங்களை உருவாக்கும். சோ கிட்டத்தட்ட பாருங்க, முளையத்துக்குரிய தண்டுக்கலங்கள் விசேடத்துவமானவை. இக்கலங்கள் இறுதி வியத்தத்தை தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட வகையான மனித உடலை அமைக்கும் கலங்களாக மாறும். 1 2 அல்ல, 200க்கும் மேற்பட்ட கலங்கள். ஒவ்வொரு மேலணியும் வித்தியாசம். இப்ப சுவாச பையில இருக்கிற மேலணியும் தோல்ல இருக்கிற மேலணியும் உண்டா? யோசிச்சு பாருங்க. தோல்ல பாருங்க, இந்த தோல்ல நாங்க இது தோல் படிக்கிற நேரம் படிச்சோம். புறங்கையில இருக்கிற தோலும் அக
புறங்கையும் இந்த உள்ளங்கையில இருக்கிற தோலும் உண்டா? யோசிச்சு பாருங்க. நோ. சோ இவிடத்திலிருந்து பிரிகிற கலம் வேறையா பிரியணும், இங்கால இருந்து பிரிகிற கலம் மெல்லிசா பிரியணும், இது தடிப்பா பிரியணும். யோசிச்சு பாருங்க. சோ 200க்கும் மேற்பட்ட வகையான கலங்களாக இது வியத்தமடைஞ்சிருக்கு. இதனால் இந்த முளையத்துக்குரிய தண்டு கலங்களை நாங்க பல்திறனுடைய கலங்கள், இதை ஹைலைட் பண்ணி வைங்க, பல்திறனுடைய கலங்கள்னு சொல்றோம். ரைட். பல்திறனுடைய கலங்கள்னு சொல்றேன். ரைட். ஸோ ப்ளூரிபோட்டன் சொல்ற என்ன இருக்கு, ப்ளூரிபோட்டன். ரைட். ஸோ பல்திறனுடைய கலங்கள் என்று நாங்கள் இதை சொல்றோம். ரைட். ஏண்டா இவை பல்வேறு வகையான கலங்களாக விருத்தி அடையும். இது நிறையுடலுக்குரிய தண்டு கலத்துக்கு இருக்கா? முளையத்துக்குரிய தண்டு கலம் தான் இவ்வளவு 200 வகையான கலங்களா மாறலாம். ஆனா நிறைவுடலுக்குரிய தண்டு கலத்துக்கு இந்த இயல்பு இல்ல, நெச்சுரலா இல்ல, நெச்சுரலா இல்ல. ஆனா நாங்க அதை ரீப்ரோகிராம் பண்ணி எடுக்கலாம். இப்ப இது இப்ப எங்களுக்கு தேவை. இப்ப நரம்பு இழையத்தை நாங்க விருத்தி அடைய செய்யணும் என்று சொன்னா, ஒரு ஆள மூளையில ஒரு ஒரு பகுதி பெய்து அதை விருத்தி அடைய செய்யணும்டா எங்ககிட்ட நிறைவுடலுக்குரிய தண்டுக்களம் இல்ல. முளையத்துக்குரிய தண்டுக்களத்தை எடுக்கலாமா நாம? யோசிச்சு பாருங்க. முளையம் எங்க இருக்கு? முளையம் எங்க இருக்கிறா? பேபி. சோ அதை நாங்க எடுக்கலாமா? எனக்கு பெரிய ஒரு ஆளுக்கு மூளைக்குள்ள சேதம் வந்தால் அதை ரீப்ளேஸ் பண்ண இன்னொரு ஆள்ல கருவை சிதைச்சு நாம முளையத்தை எடுக்கலாமா? அதுல பிரச்சனை இருக்கு. அடுத்தது இன்னொரு ஆள்ல முளையம் எங்கட உடம்புக்குள்ள வரக்குள்ள அது என்ன பொருளா மாறும்? எங்களுக்கு என்ன பொருளா மாறும்? அது ஒரு பிற பொருளா மாறும். பிற பொருளா மாறினா எங்கட உடம்புல அதுக்கு எதிரான நீர்ப்பீடனம் தூண்டப்படும். அப்ப மேட்சிங்கான முளைய கலங்களை தேடி எடுத்து கொண்டு வந்துதான் பொருத்தணும். சோ இது சட்ட ரீதியான பிரச்சனை ஏற்படுத்தும். நாங்க முளைய கலங்களை, முளையத்துக்குரிய தண்டுக்களத்தை எடுப்போம் என்று சொன்னால் சட்ட பிரச்சனை வரும். சரியா? ஏதாவது சின்ன பிள்ளைய கொலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரும். அதனால அது இல்ல கை வைக்கிறதுக்கு நாங்க விரும்பல. ஏன்னா இதுல பிராக்டிக்கலும் செஞ்சு வாக்க இயலாது. சோ அபோஷன் ஆயினதுக்கு பிறகு அந்த களம் செத்தும் போயிருமே. விளங்கினா? சோ அப்ப பிராக்டிக்கல் கூட செஞ்சு பார்க்க இயலாது. அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு களம் தான் இந்த முளையத்துக்குரிய தண்டு களம். ஆனா அதுக்கு ஒரு இயல்பு இருக்கு, பல்திறனுடைய களம், புளூரிபோட்டன். அது பல்வேறு களங்களாக விருத்தி அடையக்கூடியது. நரம்படிய வச்சா நரம்பா மாறும், இதயத்தடிய வச்சா இதயமா மாறும். அப்படின்னு பல இழையங்களை தொகுக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு. ஆனா இது நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலங்களுக்கு இல்ல. சரிதானே? சோ இந்த முளையத்துக்குரிய தண்டுக்கலங்களுக்கு 2 பிரதான தற்சிறப்பியல்புகள் இருக்கு என்று சொல்றாங்க. சரிதானே? அதுவும் சிரத்தல் அடையாதண்டா வியத்தம் அடையாத. முதலாவது இயல்பு சொல்றாங்க பாருங்க. ஒன்று, முளையத்துக்குரிய தண்டுக்கலங்கள் தம்மை புதுப்பித்து வரையறையற்ற வகையில் மேலும் தண்டுக்கலங்களை உருவாக்கும். சோ முளையத்துக்குரிய தண்டுக்கலத்துல ஒரு சிறப்பியல்பு தன்னை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து மேலும் வரையறையற்ற வகையில் புதிய கலங்களை, அவர் முளையக்கலங்களை உருவாக்குவார். அது அந்த முளையக்கலம் அல்லது தண்டுக்கலம் அவர வகையாக இருக்கும், அல்லது நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலத்தை கூட அவர் உருவாக்கலாம். சரிதானே? அவர்ல இருந்து அடுத்த களம் வரப்போகுது. ரைட். 2வது, உவப்பான வளர்ச்சிக்கு உகந்த நிபந்தனைகளின் கீழ் முளையத்துக்குரிய தண்டுக்கலங்கள் வியத்தமடைந்து பல்வேறு விதமான விசேட தொழில்களை கொண்ட முதிர்ந்த கலங்களை உருவாக்குது. ஏற்கனவே படிச்சதுதான் இதுக்கு ஸ்பெஷலா சொல்றார். என்னன்னு சொல்றார்? ஒன்று, வரையறையற்ற வகையில் மேலும். இது முளையத்துக்குரிய தண்டுக்கலம் மட்டுமா வரையறையற்ற வகையில் பெருகும்? அப்படியே நாங்க படிச்சோம். நிறையுடலுக்குரிய தண்டுக்கலமும் காலவரையறையின்றி பெருகக்கூடியதுதான். சரிதானே? ஆனா இவர் ஸ்பெஷலா இது ரெண்டுக்கும் இருந்தாலும் முளையத்துக்குரிய தண்டுக்கலத்துக்கு ஸ்பெஷலா திருப்பி சொல்றார். அதுவும் வரையறையற்ற வகையில மீண்டும் தண்டுக்கலங்களை உருவாக்கலாம். அதே நேரம் பல்வேறு, ஆனா இதுக்கு ஸ்பெஷலானது, பல்வேறு விதமான விசேட தொழில்களை கொண்ட முதிர்ந்த கலங்களை உருவாக்குறது இதுக்கு மட்டும் பொதுவானது. அது நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலத்துக்கு வராது. சரிதானே? சோ இவ்வளவும் முளையத்துக்குரிய தண்டுக்கலம். கிளியரா? இது முளையத்துக்குரிய தண்டுக்கலம் கிளியரா? இப்ப நாங்க நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலத்துக்கு போறோம். நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலம் என்று சொன்னால் இது இப்ப உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டு, நான் ஏற்கனவே உதாரணம் எல்லாம் சொல்லிட்டேன். சரிதானே? சோ அப்ப இதை சும்மா ரீட் பண்ணாலே உங்களுக்கு விளங்கிடும். விருத்தியை தொடர்ந்து நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலங்கள், மூலக்கலங்கள் உடல் முழுவதும் காணப்படும். இந்த மாக வேறையா போட்டுக்காங்க, இந்த கெப்ப எடுங்க. நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலங்கள் பல இழையங்களில் காணப்படும், ஒரு இடத்துல இருக்காது, பல இடங்கள்ல இருக்கும். நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலங்கள் பல வகையானவை. சோ இதெல்லாம் நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலங்கள இயல்பு. இப்ப இது எஸ்சிஐல ஒரு கேள்வியா வரலாம். முளையத்துக்குரிய தண்டுக்கலம் என்று ஒரு எஸ்சிஐ கேள்வி வரலாம். ரைட்.
10வதுல சி பாட்டுல நிறைவுடலுக்குரிய தண்டுக்களம் மட்டும் எஸ்ஐல ஒரு கேள்வி வரும். சரி, அப்ப இதுல 1 2 3 4 போட்டு வச்சுக்கோங்க இதுல இயல்புகளை. சோ உடல் முழுதும் காணப்படும், பல இழையங்களில் காணப்படும், ரைட், பல வகையாக காணப்படும், எல்லாம் உண்டா இருக்காது, ரைட், பல வகையான வியத்தமடைந்த கலங்கள் உருவாவதற்கு காரணமா இருக்கும் 4வது, ரைட். இதனால ஒவ்வொரு வகைக்குரிய தண்டுக்களமும் குறித்த வகைக்குரிய இழையத்தினது புதுப்பித்தலுக்கு காரணமானவை 5வது. சோ பல வகையான முடிவு கலங்களை உருவாக்குறதுனால ஒவ்வொரு நிறைவுடலுக்குரிய களமும் ஒவ்வொன்றா வியத்தம் அடையும். அப்ப அதுக்கு உதாரணம் சொல்றாரு பாருங்க. குடலுக்குரிய தண்டுக்களம் குடல் மேலணியை உருவாக்கும். குருதி குளியத்துக்குரிய தண்டுக்களம் தான் செவ்வன்பு மச்சை குருதி குளியங்களை உருவாக்கும். மேற்றோலுக்குரிய தண்டுக்களம் மேற்றோல் அதாவது எங்களோட தோலை உருவாக்கும். நரம்புக்குரிய தண்டுக்களம் நான் சொன்னேன் மிக அரிதாக நரம்புக்குரிய தண்டுக்களம் இருக்கலாம், ஆனா அது மிகவும் ரேயா. சரியான மைய நரம்பு தொகுதியோ சுற்ற நரம்பு தொகுதியோ மிக அரிதாக தண்டுக்களம் இருக்கும். அந்த அளவுக்கு அது பெரிய அளவுல டேமேஜ் ஆகினா அது சரி செய்ய மாட்டார், ரைட். இப்ப இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. தண்டுக்கலங்களை தனிப்படுத்தி ஆய்வு கூட நிபந்தனைகளின் கீழ் வளர்த்து கொள்ளலாம், ரைட். 2 தண்டுக்கலத்துக்கும் இது பொருந்தும். முளையத்துக்குரிய தண்டுக்கலங்களை நாங்கள் ஆய்வுக்கூடத்துல வளர்க்கலாம், நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலத்தையும் ஆய்வுக்கூடத்துல வளர்க்கலாம். ஆனா முளையத்துக்குரிய தண்டுக்கலத்தை நீங்க ஆய்வுக்கூடத்துல வளர்த்தால் உங்களுக்கு ஒரு முழு நிறைவுடலி கிடைக்கும், ரைட். ஆனா நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலத்தை வளர்த்தால் குறிப்பிட்ட இழையம் மட்டும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இதய தசை மட்டும் இதயத்தினுடைய மேலணி மட்டும் தேவை என்று சொன்னார், அல்லது குருதி குழாய் மட்டும் தேவை என்று சொன்னால் குருதிக்குரிய மேலணிக்குரிய நிறைவுடலி கலங்களை எடுத்து வளர்த்தீங்க என்றால் ஆய்வுக்கூடத்துல உங்களுக்கு குருதி குழாய்கள் கிடைக்கும், விளங்குதானே? சோ அப்படி குருதி கலங்கள் உதாரணமா செவன்பு மச்சியை எடுத்து நீங்க வளர்த்தால் அதுல இருந்து உங்களுக்கு குருதி கலங்கள் கிடைக்கும். ஆய்வுக்கூடத்துல வளர்த்தால் மிகவும் செலவு கூடினது, நிறைய ரிசோர்ஸ் கொடுக்கணும், இது உருவாக்குறது கடும் கஷ்டம். அதாலதான் நாங்க இப்பயும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்யறோம். ஆனா ஃபியூச்சர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ல நீங்க டிரான்ஸ்பிளான்ட்ல இருந்து ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அல்ல ஸ்டெம் செல் தெரப்பிக்கு போறீங்க ஃபியூச்சர்ல. ஸோ ஃபியூச்சர்ல என்ன செய்ய போறீங்க, ஸ்டெம் செல்ஸை கொண்டு போய் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போறீங்க. ஈரல் பழுதாகினா இன்னொரு ஈரல் தேட தேவையில்லை, உங்களோட உடம்புல இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அந்த இடத்துல வைக்க போறீங்க. இதுதான் ஃபியூச்சர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கை உடைஞ்சால் கைக்கு தேவையான எல்லா ஸ்டெம் செல்ஸையும் நீங்க கொண்டு வந்து வச்சால் கை வளரப்போகுது, ரைட். ஸோ இது ஃபியூச்சர், எங்களோட ட்ரீம், இமேஜினேஷன். ஸோ இதுக்கான ரிசர்ச் நடந்து கொண்டிருக்கு, ரைட். ஸோ அது ஒரு காலத்துல ஒரு பள்ளி மாதிரி எங்களுக்கு வால் வெட்டினா வால் வளர்ற மாதிரி எங்களுக்கு கையை வெட்டினா சில நேரம் கையை வளர்க்கலாம், ரைட். ஸோ அப்படியான டெக்னாலஜியை நோக்கி நாங்கள் போறோம். ஸோ நீங்க டாக்டர் ஆகிற நேரம் இதெல்லாம் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், ரைட். அப்ப இதுல நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலங்களை ஆனா முளையத்துக்குரிய தண்டுக்கலம் எடுக்கிற கஷ்டம், ஆனா நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலங்களை எடுக்கலாம். அதை வளர்ப்புடங்களில் வளர்க்கப்படும் போது உடலின் ஒரு பகுதியில் நின்று இன்னொரு பகுதியில் மாற்றி நடப்படும் போது அவற்றினது மூலங்களுக்கு ஏற்பது செயற்படும், சரியா? சோ நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலம் எந்த மூலத்திலிருந்து வருதோ அந்த மூலத்துக்கு ஏற்ப செயற்படும். நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலங்களை இளையங்களது புத்துயிர்ப்பின் பொருட்டு பயன்படுத்தப்படுவதில் மட்டுப்படுத்துகை ஏற்படும். ஏன் இது மட்டுப்படுத்துகையாக இருக்கு? நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலம் எல்லா கலங்களையும் இதுல இருந்து வருவிச்சு கொள்ளே ஒரு நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலத்தை எடுத்தால் அதுல இருந்து அந்த இளையத்தை மட்டும்தான் நாங்க உருவாக்கலாமே ஒழிய எல்லா இளையங்களையும் உருவாக்குறதுல மட்டுப்படுத்தல் இருக்கு, சரிதான். இதுல அவங்களோட ரிசோர்ஸ் புக்ல ஒரு வசனம் பிள்ளையா போட்டிருக்காங்க. என்னென்னு போட்டிருக்காங்க வாசிங்க, நீங்க வாசிக்கிறதுக்கு இடையில நானும் வாசிக்கிறேன். சோ அதுல போட்டிருக்கிறாங்க முளையத்துக்குரிய தண்டுக்கலங்களுடன் ஒப்பிடுகையில் சாரி அது இல்லையே முளையத்துக்குரிய தண்டுக்கலங்களுடன் ஒப்பிடுகையில் வளர்ப்பூடகத்தில் இவை வரையறையற்ற வகையில் பெருகுவதுடன் மட்டுப்படுத்தப்படாத விருத்தி அடையும் ஆற்றல் கொண்டவை என்று எழுதியிருக்காங்க. சோ அப்படி வாசிக்கிற நேரம் யார நீங்க விளங்குறீங்க? முளையத்துக்குரிய தண்டுக்கலங்களுடன் ஒப்பிடுகையில் சொன்னா யார பத்தி சொல்ற மாதிரி இருக்கு? முளையத்துக்குரிய தண்டுக்கலங்களுடன் ஒப்பிடுகையில் என்று சொன்னா யார பத்தி சொல்ற மாதிரி இருக்குது? அது நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலத்தை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப நாங்க இந்த பேராகிராஃப்ல தொடங்குறது ஒப்பீடு, கம்பேரிஷன். சோ இது அடுத்த பேராகிராஃப்ல முழுமையா தொடங்கும். இதுல அவர் இங்கிலீஷ் ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற சென்டென்ஸை தான் நாங்க போட்டுக்கணும். இப்படி கரெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலங்களுடன் ஒப்பிடுகையில் முளையத்துக்குரிய தண்டுக்கலங்கள் வளர்ப்பூடகத்தில் வரையறையற்ற வகையில் பெருகும், மட்டுப்படுத்தப்படாத விருத்தி அடையும் ஆற்றலையும் கொண்டவை, சரிதானே? சோ அப்ப
நிறைவுடலைக்குரிய தண்டுக்கலத்தோட ஒப்பிடக்குள்ள முளையத்துக்குரிய தண்டுக்கலங்கள் வளர்ப்பூடகத்தில் வரையறையற்ற வகையில் பெருகும். ரெண்டும் வரையறையற்ற வகையில் பெருகும். ஆனா முளையத்துக்குரிய தண்டுக்கலம் ஸ்பெஷலா அதால தான் அந்த ஸ்பெஷல்ல ரெண்டு சொன்னார், ஞாபகம் இருக்கா? முளையத்துக்குரிய கலங்கள் வரையறையற்ற வகையில் மேலும் தண்டுக்கலங்களை உருவாக்கும் என்று அவர் ஸ்பெஷலா ஒரு பாயிண்ட் சொன்னது காரணம், நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலங்களோட ஒப்பிடக்குள்ள முளையத்துக்குரிய தண்டுக்கலம் இன்னும் அதிகமா பெருகக்கூடியது. கிளியரா? சோ இதை கரெக்ட் பண்ணி கொள்ளுங்க, சரிதானே? சோ அதோட மட்டுப்படுத்தப்படாத விருத்தி அடையும் ஆற்றல் கொண்டவை. சோ முளையத்துக்குரிய தண்டுக்கலங்கள் அரும்பற் சிரைப்பைக்குள் மீண்டும் சேர்க்கப்படுமாயின் இவை முளையத்துடன் ஒத்தியங்கி மூலோயிர் கலங்கள் உட்பட சகல வகையான கலங்களையும் இளையங்களையும் ஆக்கக்கூடியது. என்றா அது உங்களுக்கு தெரியும், என்றா அது முளையத்துக்குரிய தண்டுக்கலம். உவப்பான ஆய்வுகூட வளர்ச்சி நிபந்தனைகளின் கீழ் விசேட தொழில்களை கொண்ட பல்வேறு வகையான முதிர்ந்த கலங்களா வியத்தமடையும். ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா மனித முளையத்துக்குரிய தண்டுக்கலங்களை பெற்றுக்கொள்வதில் ஒழுக்கவியல் நியமங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். இதுவும் சொல்லிட்டு தானே, முளையத்துக்குரிய தண்டுக்கலங்களை நாங்க பெற்றுக்கொள்ள முடியாது என்றா அது முளையத்திலிருந்து எடுக்கணும். அதான் இதுல இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை, ரைட்? இதனால் மனித முளையத்துக்குரிய தண்டுக்கலங்களிலான ஆராய்ச்சி அவற்றின் மூலம் ஆரம்ப விருத்தி பருவத்துக்குரிய முளையமாக இருப்பதனால் தர்க்கத்துக்குரியதாக காணப்படுகிறது. ரைட்? சோ ஏன் தர்க்கத்துக்குரியதாக காணப்படுகிறது? எந்த செகண்ட் லைன் கிளியர் இல்ல. சோ மனித முளையத்துக்குரிய தண்டு இந்த பந்தியா கிளியர் இல்லைன்னு சொல்றீங்க, அல்லது இதுக்கு முதல் பார்த்ததா? இதா இதா இதுக்கு முதல் பார்த்ததா? இதுல இந்த முளையத்துக்குரிய தண்டுக்கலங்கள் அரம்பச் சிரைப்பையில் மீண்டும் சேர்க்கப்படும், அதா? எஸ், முளையத்துக்குரிய தண்டுக்கலங்களை எடுத்து நீங்க அரம்பற் சிரைப்பைக்குள்ள சேர்க்கிறீங்க. அரம்பற் சிரைப்பைண்டா எப்படி இருக்கும்? அகக்கலத்தினிவு இருக்கு. இப்போ உதாரணமா இந்த முளையம் செத்து போய்த்து வைங்க. உதாரணம், முளையம் செத்து போய்த்து. சோ ஆனா அரம்பற் சிரைப்பை இருக்கு. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? முளையத்துக்குரிய தண்டுக்கலத்தை எடுத்து இந்த அகக்கலத்தினிவோட வைக்கிறீங்க. வச்சா என்ன நடக்கும்? விளங்கினா அது முளையத்துடன் ஒத்தியங்கி மூல உயிர்கலங்கள் உட்பட சகல வகையான கலங்களையும் இளையங்களையும் ஆக்கும். ஏன்னா முளையத்துக்குரிய தண்டுக்கலம், அது முளையத்துக்குரிய தண்டுக்கலம் எல்லா கலங்களையும் உருவாக்கும் தானே. அதான் அது சொல்லப்படுறது. கிளியரா? ரைட், ஓகே, ரைட். இப்ப இங்க வாங்க, மனித முளையத்துக்குரிய தண்டுக்கலங்களை நாங்க பெற்றுக்கொள்றதுல ஒழுக்கவியல் பிரச்சனை இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதனால இதுக்குரிய ஆராய்ச்சி செய்யறதே தர்க்கத்துக்குரியதா இருக்கு. அதனால இவங்க விஞ்ஞானிகள் என்ன செஞ்சாங்கன்னா 2006ஆம் ஆண்டு பிற்பகுதியில விஞ்ஞானிகள் ஒரு ஒரு டோனர், கொடையாளி என்ற டோனர்ட்ட இருந்து ஒரு டெஸ்ட் செய்யறாங்க. அதுல இருந்து நிறைவுடலி கலங்களை நீங்க என்ன செய்யலாம்டா மீள் நிகழ்ச்சி திட்டத்துக்கு உட்படுத்தி, அதாவது ரீப்ரோக்ராம் பண்ணி அதுல இருக்கிற ஜீன்ஸை நீங்க இப்ப மாத்தலாம் தானே. இப்ப உங்களுக்கு ஜீனை மாடிஃபை பண்ணிடலாம். அப்ப நிறைவுடலிக்குரிய கலங்களை எடுத்து, அதாவது மூலக்கலங்களை எடுத்து அதுக்கு ரீப்ரோக்ராமிங் பண்ணி அதை நீங்க என்னவா மாத்தலாம் என்றால் பல்திறன் கொண்ட தண்டுக்கலங்களை வருவித்துக் கொள்ளலாம். பல்திறன் கொண்டது உண்மையா யாரு? முளையத்துக்குரிய தண்டுக்கலம். ஆனா இவரை நீங்க ரீப்ரோக்ராம் பண்றதன் மூலமாக, யார? நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலங்களை எடுத்து ரீப்ரோக்ராமிங் பண்ணுவதன் மூலமாக மீண்டும் முளையத்துக்குரிய தண்டுக்கலத்தை பெறக்கூடிய செட்டப் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க 2006ஆம் ஆண்டு. இப்போ ஒரு 20 வருஷம் ஆயிட்டு. இப்ப எவ்வளவு முன்னேற்றம் இருக்கும்? உங்களோட ரிசோர்ஸ் புக் எழுதக்குள்ள 2017, 10 வருஷம் ஆயிட்டு. 20ஆம் ஆண்டு போனாலும் என்ன. சோ இப்ப எவ்வளவு முன்னேற்றம் இருக்கும் அதுல யோசிச்சு பாருங்க. சோ இப்ப அங்கங்கள் இளையங்களை எல்லாம் உருவாக்குற அளவுக்கு விஞ்ஞானிகள் வந்திருப்பான். இங்க வரலாட்டியும் உலகத்துல இருக்கும், ரைட்? சோ இதை நாங்க என்ன பெயர் சொல்லுவோம்டா தூண்டப்பட்ட பல்திறன் கொண்ட கலங்கள் என்று சொல்லுவோம். முதல் சொன்னம் சும்மா பல்திறன் கொண்ட கலங்கள், புளூரிபோர்ட்டல். என்ன இது? ஸ்டிமியுலேட்டட், தூண்டப்பட்ட பல்திறன் கொண்ட கலங்கள் என்று சொல்லுவோம். சோ இவற்றை நாங்க என்ன செய்யலாம் என்றால் மருத்துவத்துறையில் புத்துயிர்ப்பாக்கத்தின் பொருட்டு பயன்படுத்தப்படலாம். இதை நாங்க எந்த இடத்தை யூஸ் பண்ணினாலும் அந்த களமா அது மாறும். விளங்குதா? சோ அப்ப நரம்ப கூட நாங்க உருவாக்கலாம், ரைட்? சோ அதே போல நரம்பு களம், இதய தசை களம், சதை களம், ஈரல் களம் என ஏனைய ஒவ்வொரு வகை களங்களாகவும் இவை வியத்தம் அடையலாம். எந்த இடத்துல வைக்கீங்களோ அந்த இடத்துல அது வளரும்.
நோய்வாய்ப்பட்ட அல்லது அடைந்தமையால் இழக்கப்படும் கலங்களை ஈடு செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய தனியான கல வகையை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்கும். அப்ப இதெல்லாம் என்னத்திற நன்மைகள்? இந்த தூண்டப்பட்ட பல்திறன் கொண்ட தண்டுக்கலன்களால என்ன செய்யலாம் என்று சொல்றாங்க. சோ அதை நீங்க 1 2 3 4 போட்டுக்கொள்ளுங்க. என்னென்னவெல்லாம் செய்யலாம்? வரையறையற்ற வகையில் பெருகும் தன்மை கொண்டதினால் அதிலிருந்து நரம்பு களம், இதய களம், தசை களம் என்று பல்வகை கலங்களை எடுக்கலாம். நோய்வாய்ப்பட்ட கலங்களை ரீப்ளேஸ் பண்ணி கொள்ளலாம். ரைட். அதே மாதிரி இதை நாங்க இதுல இருக்கிற நன்மை என்னன்னு சொன்னால், நிறைவுடல் இழையங்கள்ல இருந்து இதை பெறலாம். நாங்க முளையத்தை கொல்ல தேவையில்ல. சரிதானே? சோ அப்ப நோயாளிகள்ட்ட இருந்தே பெற்று அவங்களோட தண்டுக்கலங்களை நீங்க ரீப்ரோக்ராம் பண்ணி மீண்டும் நீங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். விளங்கிட்டா இது? இவ்வளவு கிளியரா இப்ப? ஓகேயா? சரியா ஆக்கில்? அன்ஷிப் ஓகே. அம்ரா, நிறைய பேர் இருக்கிறீங்க, சொன்னாதான் விளங்கு. கிளியர் தானே? ரைட், ஓகே. ரைட். ஸோ இப்போ நாங்கள் தண்டுக்கலங்களது பிரயோகம் தனி டாபிக்காக வரும் எஸ்ஏல. ஸோ எஸ்ஏல இது கேட்கப்படலாம். ரைட். முளை வகை தண்டுக்கலத்திலிருந்து இருந்து தான் எல்லா வகை தண்டுக்கலமும் வந்திருக்கும் ஆரம்பத்தில். அப்படித்தானே? முளையத்துக்குரிய தண்டுக்கலத்துல இருந்து தானே மற்ற எல்லா தண்டுக்கலம் வந்திருக்கணும். ஏன்னா நுகம் ஒரு கலமா தானே இருந்துச்சு. அகக்கலத்தினையும் ஒரே ஒரு வகை கலமா தானே இருந்துச்சு. அதுல இருந்து தானே எல்லாம் வந்திருக்கு. ரைட். ஸோ அப்ப நீங்க தான் அந்த டவுட் கேட்டேன்னு நினைக்கிறேன். அந்த 40வது கேள்வி டவுட்டும் நீங்க தான் கேட்டேன்னு நினைக்கிறேன். அப்ப இப்ப நாங்க அது செய்யலாம்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே. ஸோ தண்டுக்கலங்களது பிரயோகம் அல்லது மூலக்கலங்களினது பிரயோகத்துக்கு வரும். இது ஒரு எஸ்ஏ கேள்வி ஆக வரலாம். சரிதானே? ஸோ அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. தண்டுக்கலங்கள் பல்வேறு விதமான பிரயோகங்களை கொண்டது. ஸோ படிப்பதற்காகவும் விளங்கிக் கொள்வதற்காகவும் திடகாத்திரமான இழையங்களை வளர்ப்பு செய்வதில் இருந்து, ஸோ கற்கைக்காக பயன்படுத்துவதில் இருந்து, பரம்பரை அலகுகளை புகுத்தும் பரிகரணங்கள் மூலம் பிறப்பின் போதான பிறழ்வுகளை திருத்தும் முறை வரைக்கும் இது இருக்கு. உதாரணமா நீங்க நுகநிலையிலேயே நெனோ டெக்னாலஜியை பயன்படுத்தி நுகம் உருவாகக்குள்ளே இதுல ஒரு ஜெனட்டிக் பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சால், அல்லது இந்த அகக்கலத்திணிவு உருவாகிற ஸ்டேஜிலேயாவது நீங்க குறைஞ்ச கட்டம் இதுல ஒரு நோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சா நீங்க என்ன செய்யலாம்? யோசிச்சு பாருங்க. விளங்குதா? இந்த ஐடியா உங்களுக்கு விளங்குதா? அப்ளைட் பயாலஜிங்கிறது தான். ஒரு அகக்கலத்திணிவு உருவாகிருக்கு, இந்த டைம்ல இதுக்கு ஒரு ஜெனட்டிக் நோய் ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டு, இப்ப நீங்க என்ன செய்யலாம்? இந்த முளையத்துக்குரிய களத்தை எடுத்து அதை நீங்க ஜெனட்டிக்கலி மோடிஃபை பண்ணி அந்த நோயை இல்லாமக்கிட்டு இவரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க மோடிஃபை பண்ணின டிஷ்யூவை வச்சா என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. விளங்கினா? சோ இதுதான் இப்ப ஃபியூச்சர். இதுதான் ஃபியூச்சர். இப்ப ஒரு பிள்ளை நோயோட பிறக்காம தடுக்கிறது, பரம்பரையான நோயோட இல்லாம நாங்க மாத்துறது, ஜெனட்டிக்கலி அதை மாத்துறதுக்கு எங்கள்கிட்ட டெக்னாலஜி இருக்கு. இப்ப முளையத்துக்குரிய ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. ரெண்டையும் கம்பைன் பண்ணினா நோய் இல்லாத ஒரு பிள்ளையை நாங்க உருவாக்க இல்லாதான். ரைட். ஸோ அதான் இதுல இருக்கிற பெஸ்ட். இது வந்தால் இனி அங்கால ஜெனட்டிக்கான பிரச்சனைகளே நாங்க நிப்பாட்டிடலாம். விளங்கினா? ரைட். ஸோ அப்ப அதான் இதுல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ரைட். இளைய பொறியியலை பயன்படுத்தி முழுமையாகவே இளையங்களை ஆய்வுகூடங்களில் உருவாக்கலாம். இது ரெண்டாவது. இதுல 2 தொழில் சொல்லியிருக்காங்க. ஒன்று படிப்பது, விளங்கிக் கொள்வது ஒரு தொழில். ரைட். படிப்பது, விளங்கிக் கொள்வது ஒரு தொழில். அதே மாதிரி இன்னொரு தொழில் சொன்னாங்க, பரம்பரை அலகு புகுத்தும் பரிகரணங்கள் மூலம் பிறப்பின் போது பிறழ்வுகளை திருத்துதல். ரைட். அதே மாதிரி 3வது இளைய பொறியியலை பயன்படுத்தி முழுமையாக இளையங்களை ஆய்வுகூடங்களில் உருவாக்குதல். எதிர உதாரணமா இதய தசை, முன்னா, நரம்பு போன்றவற்றை கூட பிரதியிட்டுக் கொள்ளலாம். ரைட். அதே மாதிரி 4வது திடகாத்திரமான நிற்பிடனத்துக்குரிய பொருத்தப்பாட்டுடைய ஒருவரிடமிருந்து என்பு மச்சையின் என்றும் பெறப்பட்ட குருதிக்குரிய தண்டுக்கலங்கள், மூலக்கலங்கள் குருதி புற்றுநோயினால் வருந்தும் நோயாளிகள் என்பு மச்சையை பிரதியிடுவதற்கு பயன்படுத்தலாம். அப்ப குருதி புற்றுநோய் வருது, பிளட் கேன்சர். பிளட் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் என்ன கேள்விப்பட்டீங்களா? ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட். தலசீமியாவிலையும் செய்யறாங்க. இப்ப குருதி கலம், அறிவாளுரு குருதி சோகை நோய் இதெல்லாம் வரக்குள்ள குருதி கலங்கள் எங்க இருந்து உருவாகி வரும்? படிச்சோம், செவன்பு மச்சையிலிருந்து. சோ என்பு மச்சையில ஏற்பட்ட மாற்றத்தினாலதான் புற்றுநோய் வருது, குருதி கலங்கள்ல புற்றுநோய் வருது. அப்ப நீங்க என்ன செய்யறீங்க? ஒரு ஆள்ல என்பு மச்சையை எடுத்து போட்டு அதுக்கு பதிலாக டோனர்ட்ட இருந்து கிடைக்கிற என்பு மச்சை இவருக்கு பொருந்தணும்,
ஒருங்கொட்டல் நடக்கக்கூடா பொருந்தக்கூடிய எண்பு மச்சையை மாத்துறீங்க. மாத்தினா அதுக்கு பிறகு என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. கேன்சர் வருமா? கிட்னி மாத்திர மாதிரி. கிட்னி மாத்திர மாதிரி நீங்க எண்பு மச்சை இப்ப நான் இலங்கையிலேயும் செய்யறாங்க போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். சரிதான். சோ அது இருக்கு. கேன்சர் ஏர்லியா நாங்க ஐடென்டிஃபை பண்ணினா அதை நாங்க செய்யலாம் பரவுறதுக்கு முதல். ரைட். ஸோ பிளட் கேன்சர் அந்த மாதிரி வார நேரம் நாங்க போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் செய்யலாம். கிளியரா இது? ரைட். அடுத்தது இது புற்றுநோயில நாங்க இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதோட ஃபியூச்சர்ல என்ன செய்யலாம்? எண்பு மச்சை நிறைய தானே இருக்கும் என்ன. ஸோ எண்பு மச்சை எங்கெங்க எல்லாம் கூடுதலா குருதிக்கலம் உருவாகுதுண்டு சப்போர்ட் தொகுதியில படிச்சோம் ஞாபகம் இருக்கா? விலா எண்புகள்ல இருக்கும், மாறுபட்டையில இருக்கும், படிச்சோம் ஞாபகம் இருக்கா? முள்ளந்தண்டுகள்ல இருக்கும், நினைப்பிரிக்கா? ரைட். எஸ். ஸோ அதுகள்ல இருந்து ஏதாவது ஒன்றில் இருந்து எடுத்தா சரி. எடுத்துட்டு அங்க இருக்கிற எண்பு மச்சையை நாங்க மாத்த போறோம். மெயின் எண்பு மச்சைகளை தான் மாத்துறோம். மெயினா எந்த இடத்துல மாற்றம் நடந்திருக்கோ அந்த இடத்தை நாங்க கண்டுபிடிச்சு அந்த இடத்துல நாங்க மாற்ற போறோம். சரிதானே? ரைட். பிரதியீடு செய்யறது. இது மாதிரி ஃபியூச்சர்ல பக்கவாதம், இதய நோய், பார்க்கின்சன் நோய், பார்க்கின்சன் நோய்க்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கா? குறைக்கலாம் ஆனா கட்டுப்படுத்தலான்னு படிச்சோம். அல்சைமர் நோய் அதுக்கு ட்ரீட்மெண்டே இல்லைன்னு படிச்சோம். ஞாபகம் மறதி. அதுல மூளையம் என்ன செய்யும்? தேய்வடையும் என்று படிச்சோம். என்ன மூளையம் ஏற்பட்டை சுருங்கும் என்று சொல்லி சொன்னோம். ரைட். ஸோ அப்படியான ஆட்களுக்கு நரம்பு கலங்களை நாங்கள் உற்பத்தி செய்ய இயலாம இருக்கு. ஆனா இந்த ட்ரீட்மெண்ட் மூலம் ஃபியூச்சர்ல என்ன செய்யலாம்? நீரிழிவு ஈவன் கிட்னி ஃபெயிலியர் ஆகினா கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாம நாங்க நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலங்களை எடுத்து ரீப்ரோக்ராம் பண்ணி கிட்னியை உருவாக்குற தண்டுக்கலமா மாத்திட்டோம்னு சொன்னா, ரைட், அல்லது எல்லா கலங்களையும் உருவாக்குற ஒரு தண்டுக்கலமா மாத்தி கிட்னியை நாங்க லேப்ல க்ரோத் பண்ணலாம். ஒரு ஆள்ல அவர்ல இருக்கிற தண்டுக்கலத்தை எடுத்து, உதாரணமா கையில இருக்கிற தண்டுக்கலத்தை எடுத்து அதை நாங்க ஆய்வுக்கூடத்துல வளர்த்து ரீப்ரோக்ராம் பண்ணி நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலத்தை முளையத்துக்குரியதா மாத்தி அதுல இருந்து நாங்க கிட்னியை உருவாக்குறது. விளங்கி நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த கிட்னி அவர்ல வச்சா அது ஒருங்கொட்டல் நடக்குமா? அதாவது அந்த என்ன சொல்றது, மாற்றி நடப்பட்ட இளையங்கள்ல வர அந்த ஒவ்வாமை வருமா? வரமாட்டேன். ஏன்னா அவர காலத்துல இருந்து நாங்க உருவாக்கி இருக்கோம். ஸோ அதனால நிறைய நன்மை வரும் என்று எதிர்காலத்துல நம்புறாங்க. இது ரிசர்ச்ல இருக்கு. ரைட். ஸோ அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு அதுதான் வரும். ரைட். ஸோ அதெல்லாம் நீங்க எதிர்கொள்ள தயாரா இருக்கும். இவ்வளவுதான் தண்டு கலங்க. கிளியரா? ஸோ 2 டெக்னாலஜி முடிச்சிட்டேன். நானோ டெக்னாலஜி, ஸ்டெம் செல் தெரபி. எல்லாருக்கும் கிளியரா? ஓகேயா? எஸ். ரைட். ரைட். இப்ப நாங்க கடைசி பகுதிக்கு வரப்போம். ஸோ இதோட நாங்க அப்ளைட் பயாலஜியை முடிக்கலாம். அப்ளைட் பயாலஜியில பேப்பர் செய்யறதுக்கு ஒரு சின்ன செஷன் போடணுமா? அதுக்கு ஒரு ½ போதும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நான் 10:30க்கு முடிக்கணும் எப்படியும். ஸோ இது இவ்வளவு தந்தை படிக்கலாம். பேப்பர் செய்ய ஒரு செஷன் போடணுமா? யூனிட் 10க்குரிய பேப்பரை மட்டும் நாங்க அடுத்த தேர்ஸ்டே சும்மா லைட்டா பார்ப்போம். சரிதானே? ரைட். ஸோ அதோட அதை நாங்க முடிச்சு கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் ஒரு ½ 1 ஹவருக்கு அதை செய்வோம். ரைட்டா? ரைட். ஸோ உருவாக்கப்படுறாங்க அவர ஏஜ்ல இருக்குமாங்கிறது இப்ப இப்படித்தான். அது இப்ப ஏஜை தீர்மானிக்கிறது இப்ப தோல்ல இருந்து வர மேலணி இழையங்களுக்கு எங்களோட உடம்புல இருக்கும் வரைக்கும் தான் அந்த ஏஜ் டிசைட் பண்ணப்படும். சரிதானே? இப்ப எப்படியும் இப்ப கிட்னியை நீங்க திருப்பி வச்சா அவர ஏஜ்ல இருக்கிற கிட்னி தான் எங்களுக்கு வரணும் எப்படி. அது மட்டும் யங்கா இருந்து வேலை இல்லையே. ஸோ அவர வயசுல மற்ற உறுப்பெல்லாம் அவர ஏஜ்ல இருக்கக்குள்ள அது யங்கா இருந்து பிரயோசனம் இல்லையே. அடுத்த மேலணி கலங்கள் புதுசு புதுசா உருவாக புதிய கலம்ங்கிறது புதிய கலம் தான். புதிய கலம் என்றால் புதிய கலம் தான். அதுல வயசு பார்க்கறல நாங்க. ரைட். இப்ப நரம்பு கலம் தான் ஏஜ்ல கூடினது எங்களோட உடம்புல இருக்கிறதுலே பிறக்கக்குள்ள இருந்து இப்ப வரைக்கும் அப்படியே இருக்காது. அதான் ஏஜ்ல கூடினது. ரைட். மற்ற கலங்கள் நரம்பும் தசையும் மற்ற கலங்கள் எல்லாம் புதிய கலம் தான் எங்களோட உடம்புல இருக்கிறது. வயசு போக போக ஏற்படுற மாற்றம் எதால ஏற்படுதுன்னா அந்த ஜீன்ஸ்ல ஏற்படுற சில மாற்றம் டீலோமியர் என்ற ஒரு சாமான் இருக்கு. அந்த நிறமூர்த்தங்கள்ல தொங்கல்ல ஒரு ஒரு வகையான ஜீன் இருக்கு. அந்த ஜீன் உருவாகத்தான் எங்களுக்கு இந்த வயசு அந்த ஜீன்ல இருந்து வர சில ஓடர்களால தான் எங்களுக்கு வயசு போகுது. சரியான வயசு போறதால ஏற்படுற மாற்றங்கள் வரும். ஸோ
எந்த ஏஜ் என்றாலும் சரிதானே. ஸோ எந்த ஏஜ் என்றாலும் அந்தந்த காலத்துக்குரிய ஏஜ்ல அது இருக்கும் சரிதானே. எங்களோட உடம்புல ஏஜ்ங்கிறது கொமனா நிறைய மாற்றங்களால வாரது. இப்ப உதாரணமா ஒரு இதயம் வந்து பல வருடங்களா வேலை செஞ்சு கொண்டிருக்கிறதால அது பழசாக போகுது சரிதானே. அடுத்து எங்களோட சாப்பாட்டு பழக்கங்கள், நாங்க எடுக்கிற இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த வயசை தீர்மானிக்குது. இப்ப உங்களுக்கு தெரியுமா, ஜப்பான்ல இருக்கிற ஆட்கள்ல எவரேஜ் வயசு எவ்வளவு, உங்களோட ஆயுட்காலம் எவ்வளவு? எங்கட நாட்டுல கிட்டத்தட்ட 75 74 வயசு. ஜப்பான்ல இருக்கிற ஆட்களோட சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு, கேள்விப்பட்டீங்களா? அவங்கட 90 சரி 90 கிட்ட போகும். 90 கிட்ட போறதுக்கு அப்ப என்ன என்ன வித்தியாசம் அவங்களுக்கும் எங்களுக்கும்? சோ இப்ப இந்த வயசுங்கிறது தீர்மானிக்கிறது, சூழற்காரணிகள் நிறைய தீர்மானிக்குது. இப்ப நாங்க நிறைய சூழற்காரணிகளை அவாய்ட் பண்ணினா நீண்ட காலத்துக்கு வாழலாம்னு சில ரிசர்ச் இருக்கு. ஸோ வயசை கூட்டுறது மனுஷனுடைய முக்கியமான ஒரு 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 ரிசர்ச் சரிதானே. ஸோ அந்த ரிசர்ச்ல இப்ப ஜப்பான் அதை சக்சீட் பண்ணி காட்டியிருக்காங்க. வயசை கூட்டலாம்னு சொல்லி ஒன்று நோய்கள் இல்லாம வாரத்துக்காக சரிதானே. ஸோ நோய்கள் வராம தடுக்கிறதுக்காக பல சாப்பாடு பேட்டர்ன்ஸ்ல இருந்து சாப்பாடுகள்ல இருந்து ஸ்ட்ரெஸ் வரைக்கும். ஸ்ட்ரெஸ் மெயின் காரணம் வயசை குறைக்கிறதுல. நாங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு அவங்க டெய்லி நிறைய வேலைகள் செய்யறாங்க. இந்த ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்டை கடும் நிதானமா வச்சிருக்கிறாங்க. நிறைய எங்கட ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் எல்லாம் கடும் ஸ்ட்ரெஸ், எங்கட எக்ஸாம் எல்லாம் கடும் ஸ்ட்ரெஸ். அவங்கட அப்படி இல்லை, அது அப்படி ஃப்ரெண்ட்லியா எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலாம் என்றெல்லாம் பார்த்திருக்கிறாங்க. அதன் மூலம் வயசை கூட்டி இருக்கிறாங்க, சுகாதார சேவைகளை மேம்படுத்தி இருக்காங்க. அப்படி நிறைய காரணிகள் இந்த வயசுல செல்வாக்கு செலுத்தும். ஸோ நாங்க வைக்கிற இளையம் வந்து புதுசா உருவாகிற காலம் புதிய காலம் தான். அது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு ஆயுள் காலம் இருக்கு. தோல் கலத்துற ஆயுள் காலமும் நரம்பு கலத்துற ஆயுள் காலமும் உண்டு இல்ல. விளங்குதா சொல்ற? கேட்டது யாரு? ஜலினியன். ஓகே ரைட். ஸோ இப்ப மனித பரம்பரை அழகு செயல் திட்டம் பற்றி நாங்க ஏற்கனவே ஒரு இடத்த படிச்சிருக்கோம். எந்த யூனிட்ல படிச்சோம்? ஹியூமன் ஜீனோம் ப்ரொஜெக்டை பத்தி. யூனிட் 7ல என்ன, 7ஆ 6ஆ? 7ல ரைட். ஸோ இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ரொஜெக்ட்ங்கிறது என்னென்றால் எங்கட உடம்புல இருக்கிற ஸோ நியூக்ளியோடைட் சீக்வன்சிங், டிஎன்ஏ சீக்வன்சிங் என்ற ஒரு டெக்னாலஜி படித்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ நாங்கள் இப்போ யூனிட் 7 ரிவிஷன் தான் எங்கட மற்ற கிளாஸ்ல போய் கொண்டிருக்கு ரைட். ஸோ டிஎன்ஏ தொடரிப்படுத்தல்னு சொல்லுவோம். இந்த டிஎன்ஏ தொடரிப்படுத்தல்ல நாங்கள் செஞ்ச வேலை என்ன? அதுல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டிஎன்ஏ சீக்வன்சிங், அதுக்கப்புறம் செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், அது என்ன தமிழ்ல என்ன சொன்னோம்? ஆம், ஆ, முதலாவது சந்ததி என்ன, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அதுல தேர்ட் ஜெனரேஷன் வரைக்கும் டிஎன்ஏ சீக்வன்சிங் இருக்கல்ல. எப்படி செய்யறேன்னு உங்களுக்கு தெரிய தேவையில்ல. டிஎன்ஏ சீக்வன்சிங் எப்படி செய்யறங்கிறது தெரிய தேவையில்ல. ஆனா அதுல இருக்கிற ஜெனரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருந்து தேர்ட் ஜெனரேஷன் வரைக்கும் டிஎன்ஏ சீக்வன்சிங் இருந்தது. டிஎன்ஏ சீக்வன்சிங் என்னண்டா, இப்போ ஒரு டிஎன்ஏ எடுத்தா அந்த டிஎன்ஏல இருக்கிற நைதரசன் உப்பு மூலத்தொடரை கண்டுபிடிக்கிறது. உதாரணமா இப்ப இதுல ஒரு டிஎன்ஏல டி சி ஜி அண்ட் இருக்குன்றால் இந்த ஏடிசிஜியை நாங்க கண்டுபிடிக்கிறது. இப்ப ஏன் தேவை அது எங்களுக்கு? மெயினா ஜீனை கண்டுபிடிக்கிறது. இப்ப எங்கள்ல கிட்டத்தட்ட எத்தனை ஜீன் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மனிதர்கள்ல எத்தனை ஜீன் கிட்டத்தட்ட அண்ணளவா? 20,000 சரிதானே. ஸோ கிட்டத்தட்ட 20 to 25,000 இடையில ஜீன்ஸ் இருக்கு, பரம்பரை அலகுகள் இருக்கு. இந்த பரம்பரை அலகுகள் ஒவ்வொன்றும் எத்தனை நைதரசன் உப்பு மூலங்களால் ஆக்கப்பட்டிருக்கலாம், விளங்குதா? சோ ஒவ்வொரு ஜீனும் வந்து 1000 2000 3000 இல்ல 5000 வரையான நைதரசன் உப்பு மூலங்களை கொண்டிருக்கலாம். இந்த ஜீன்ல இருந்து தான் என்ன உருவாக போகுது? இதெல்லாம் யூனிட் 7 சரி. அந்த ஜீன்ல இருந்து தான் என்ன உருவாகும்? என்னமா உருவாகும்? பயாலஜில பேசிக் தான். ஜீன்ல இருந்து என்ன உருவாகும்? ஏன் எங்களுக்கு டிஎன்ஏ தேவை, ஜீன் எல்லாம் தேவை? அடே ஜீன்ல இருந்து என்ன உருவாகும்?
பல் பெப்டைட்டுகள் உருவாகும். பல் பெப்டைட்டுனா புரதம். புரதம் தான் எங்கட கலங்களுக்குள்ள மெயினான ஆளு. நொதியங்களா செயற்படுறது அவரு, முதல் உரிமை சவுல முக்கியமான கால்வாய்களை உருவாக்குறது அவரு. பல தொழில்கள் எங்கட களம் செயற்படுதுன்றாலே காரணம் புரதம் தான். புரதத்தை உருவாக்குறது தான் மெயினான மெசேஜ், எங்கட உடம்புல பேணப்பட வேண்டிய மெசேஜ். கிட்டத்தட்ட 20,000 வகையான புரதம் எங்கட உடம்புல வேலை செஞ்சு கொண்டிருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஜீன் இருக்கு, அப்படித்தானே? அந்த ஜீனை நாங்க ஸ்டடி பண்ணினோம் என்றால் சில ஜெனட்டிக்ல எல்லா நோய்க்கு பின்னாலேயும் ஒரு ஜெனட்டிக் ரீசன் இருக்கு. ஏதோ ஒரு பரம்பரை அளவில் ஒரு வித்தியாசம் ஏற்பட்டிருக்கு. அதை படிக்கிறதுக்காகத்தான் நாங்க இந்த ஜீனோம் ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணினோம். ஹியூமன் ஜீனோம் ப்ரொஜெக்ட் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, வரும். சரிதானே? இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ரொஜெக்ட் 90ஆம் ஆண்டுல இருந்து 2013 வரைக்கும் செஞ்சிருக்கிறாங்க. உண்மையா 93ஆம் ஆண்டு என்னமோ ஸ்டார்ட் 90 நான் பிறந்த ஆண்டு. சரிதானே? ஸோ கிட்டத்தட்ட 2003 என்று சொன்னா நான் 8ஆம் ஆண்டு படிக்கிறேன். ஸோ 8ஆம் ஆண்டு 2004 சுனாமி வருது. ஸோ அது வரைக்கும் கிட்டத்தட்ட 13 வருஷமா செஞ்சிருக்கிறாங்க. 90ஆம் ஆண்டு இருந்த ஐடியை யோசிச்சு பாருங்க. 90ஆம் ஆண்டு இருந்த ஐடி மிச்சம் குறைய. இப்ப இந்த ஜீன் இவ்வளவு எவ்வளவு டேட்டா வருமென்று யோசிச்சு பாருங்க. டேட்டா 20,000 ஜீன்ஸ்லயும் இருக்கிற நைதரசன் உப்பு மூலம் 1000 நைதரசன் உப்பு மூலம் இருந்தாலே ஏசிடி ஏசிசி சிடி ஜி என்று சொல்லி 1000 வரைக்கும் ஒரு ஜீன்ல இருக்கும். இப்படி 20,000 டேட்டாண்டா இவ்வளவு பெரிய டேட்டான்னு யோசிச்சு பாருங்க. இதை வைக்க சேவ் பண்றதுக்கே ஒரு பெரிய சர்வர் வேணும். சரிதானே? ஐடி படிச்சாங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டேட்டாவை ரைட், ஸோ இந்த டேட்டாவை முதல் கண்டுபிடிக்கணும். இதை டிஎன்ஏ சீக்வன்சிங் செய்யணும், மெஷின்ல போடணும். இப்படி நிறைய பேர் ஒவ்வொன்றிலையும் எதிர்வுறு இருக்குமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஜீன்லயும் என்ன இருக்கும்? ஒரு ஜீன் ஒன்று தானே இருக்கும். இப்போ உயரத்துக்கான ஜீன் என்றா ஒன்றா இருக்கும். நாங்க படிச்சோம் யூனிட் 6 இதுக்கு தான் படிச்சோம். இதெல்லாம் அப்ளைட் இதுல. சரிதானே? ஒரு உயரத்தை தீர்மானிக்கிறது ஒரு ஜீனா இருக்கும், அல்லது நிறத்தை தீர்மானிக்கிறது ஒரு ஜீனா இருக்கும், தாயில ஒன்று இருக்கும், தந்தையில ஒன்று இருக்கும், எதிர்உருக்கள் இருக்கும். ஒரு ஜீன்லயே பல வெரைட்டி இருக்கு. இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். இப்ப கண்டுபிடிக்கிறேன்டா ஒரு ஆள்ல இருந்து மட்டும் எடுத்தா போதுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள்ல இருந்து மட்டும் நாங்க டேட்டா எடுத்து காணுமா? நோ. அப்ப ஒவ்வொரு ஏரியாவில இருந்தும் டேட்டா எடுக்கணும். இலங்கையில இருக்கிற ஜீன் உண்டா இருக்கும், கலருக்குரிய ஜீன் உண்டா இருக்கும், யூரோப்பாவில் இருக்கிற ஜீன் உண்டா இருக்கும். ஸோ உலகமே ஃபுல்லாவும் சாம்பிள் எடுத்தாங்க ஒரு கட்டத்துல. ஸ்கூல்ல எல்லாம் முடிகளை எடுத்தாங்க. ஸோ இவங்க எல்லாம் பயம், எங்கடாக்கள் எல்லாம் பயம். ஆஹா, இதை கொண்டு போய் சூனியம் செய்ய போறாங்களோன்றெல்லாம் பயந்தாங்க ஒரு காலத்துல. சூனியம் செய்யறதுக்கு எடுத்து போறாங்கன்றதான் சொன்னாங்க. சரிதானே? ஸோ நிறைய ரிசர்ச் இந்த ஒவ்வொரு நாடுகள்லையும் பல மனிதர்கள்ல சாம்பிள் கலெக்ட் பண்ணப்பட்டு எல்லாம் சீக்வன்ஸ் பண்ணணும். இவ்வளவு டேட்டா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு லட்சம் பேர் எடுத்தா அவ்வளவு பேர் டேட்டாவையும் யோசிச்சு பாருங்க. அவ்வளவையும் நாங்க சீக்வன்சிங் செஞ்சு கொமனான ஜீன் எல்லாம் அடையாளப்படுத்தி மனிதன்ல இருக்கிற அவ்வளவு ஜீனையும் நாங்க இனம் கண்டுட்டோம். அதுதான் நாங்க சொல்றோம் ஹியூமன் ஜீனோம் சொல்றோம். ஜீனோம் என்ற என்ன கருத்து? மனித குடித்தொகையில இருக்கிற அவ்வளவு ஜீனும். ஒரு மனுஷன்ல இருக்கிற ஜீன் அல்ல, ஒரு மனித குடித்தொகையில இருக்கிற அவ்வளவு ஜீனையும் தான் நாங்க சொல்றோம் ஜீனோம் என்று சொல்றோம். ஸோ இது 13 வருஷம் போயிருக்கு அதை முடிக்கிறது. முடிச்சு இதை நாங்க இப்ப டேட்டாவா நீங்க நெட்ல போனா பார்த்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு ஜீன்ல இருக்கிற நியூக்ளியோடைட் ஒழுங்கு வரிசையை பார்க்கலாம், ஒவ்வொரு ஜீன்ல இருந்து என்ன புரதம் வரும் என்று பார்க்கலாம், அந்த புரதத்தின ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இப்ப புரதம் வரைக்கும் நாங்க வந்துட்டோம். புரதத்தின ஸ்ட்ரக்சர் என்ன, அதுல அமில ஒழுங்கு வரிசை என்ன வரைக்கும் நாங்க இப்ப பார்க்கலாம். சரிதானே? எல்லாம் இந்த டேட்டா பேங்க்ல ஃப்ரீ, எல்லாமே ஓப்பன். நீங்க போய் எந்நேரம் பார்க்கலாம். ஸோ NIHS இருக்கு ரைட். ஸோ நான் காட்டுறேன் கடைசியா அந்த டைம் ஒன்று இருந்தா ரைட். இந்த மேற்படி ஜீனோம் செயற்றிட்டத்தின் குறிக்கோள்கள் என்ன? 6 குறிக்கோள் கேட்டிருக்காங்க. இது எஸ்ஏல வருது அல்லது MCQலையும் கேட்கலாம். பின்வருவனவற்றுள் மனித ஜீனோம் செயற்றிட்டத்தின் குறிக்கோள்கள் எவை அல்லது எது என்று கேட்கலாம். இந்த 6ஐயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று பாருங்க, மனித ஜீனோமில் உள்ள பரம்பரை அல்லது தொகுப்பில் உள்ள புரதத்தை குறிப்படுத்தும் ஏறத்தாழ 20,000 வரையிலான பரம்பரை அலகுகளை அடையாளப்படுத்துதல். ஒன்று. அந்த 20,000 பரம்பரை அலகுகளிலும் இருக்கிற 3 பில்லியன் மூல தொடர்களை தீர்மானித்தல். கிட்டத்தட்ட 3 பில்லியன் நைதரசன் உப்பு மூல தொடர்களை நாங்க தீர்மானிக்கிறோம். தகவல்களை பிறகு களஞ்சியப்படுத்தணும். இவ்வளவு தகவல்களையும் எடுத்து ஸ்டோர் பண்ணணும் ரைட். இதுல இருக்கிற படங்கள் எல்லாம் நான் எடிட் பண்ணது எல்லாம். நான் இதுக்கு டேட்டாஸ ப்ராம்ப்ட கொடுத்து தயாரிச்ச படங்கள் இதுல இருக்கிற ChatGPT படங்கள். சரியா? இது எல்லாமே கிரியேட்டட் பை மை ஐடியா ரைட். ஓகே. ஸோ தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்கான கருவிகளை மேம்படுத்துதல் ரைட். ஸோ
இப்ப ஒன்று தரவுகளை களஞ்சியப்படுத்தணும், ரெண்டாவது தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்கான கருவிகளை மேம்படுத்தணும். இப்ப நீங்க என்ன செய்யணும்? தேடினா எடுக்கணும். இப்ப அதான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஒரு ஃபீல்டு இருக்கு. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த ஜீன்ஸை பத்தி மொலிகுலர் லெவல்ல படிச்சு அதை ஐடியில படிக்கிறது. ஸோ ஐடியில இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த டேட்டாவை எங்க இருந்து எடுக்கிற, அதை அனலிஸ் பண்ற எப்படி. இப்போ ஒரு ஆள்ல ஜீனை எடுத்து நாங்க ஒரு ஆள்ல ஜீனை அனலிசிஸ் பண்ணணும், பகுப்பாய்வு செய்யணும். டிஎன்ஏ பகுப்பாய்வு படிச்சிருக்கீங்க. பகுப்பாய்வு செய்யணும்டா அவர டிஎன்ஏ எடுத்து ஏற்கனவே இருக்கிற ஜீன் பேங்க்ல தான் இப்ப பாக்குறேன். நாங்க சொல்றோம் ஜீன் பேங்க். ஜீன் பேங்க்ல டேட்டா ஆல்ரெடி இருக்கு. அந்த டேட்டாவோட இவர்ல இருந்து எடுத்த டிஎன்ஏ நாங்க சீக்வன்ஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பாக்குறோம். எங்கேயாவது ஒரு இடத்த டிஎன்ஏல மிஸ்மேட்ச் இருக்குதா, ஜீன்ல மிஸ்மேட்ச் இருக்குதா, புதிய ஜீன் ஒன்று இவர்ல இருந்தா அது என்னவா இருக்கும்? நார்மலா மனித ஜீனோம் 1,00,000 பேர்லயும் இல்லாத ஒரு ஜீன் இவர்ல இருக்குண்டா நார்மலா அது என்னவா இருக்கும்? நாங்க ஒரு ஜீனோம் டேட்டா வச்சிருக்கோம். அந்த ஜீனோம் டேட்டாவில இருந்து வித்தியாசமான ஒரு ஜீன் இவர்ல இருக்கு. ஒரு ஆள்ல ஜீனை நீங்க டெஸ்ட் பண்றீங்க. சோ அது ஒரு நோயா இருக்கும், ஒரு மாறலா இருக்கும், ஒரு விகாரமா இருக்கும், அப்படித்தானே? சோ அது நோய்க்குரிய ஒரு ஜீனாக இருக்கலாம். இப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கோம்டா, ஜீனையும் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த நோயில இந்த ஜீன்ல இந்த மாற்றம் வந்திருக்கும். இந்த நாங்க ஒரு யூனிட் 7 படிக்கக்குள்ள படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அந்த அல்கப்டன் யூரியா, அந்த அந்த புரோட்டீன் வாரத்துல குரோமோசோம்ல இந்த குரோமோசோம்ல ஏற்பட்ட பாதிப்பால தான் இந்த நோய் வருதுன்றெல்லாம் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ரைட். சோ அந்த அளவுக்கு இப்ப எங்கள்ட்ட டேட்டா இருக்கு, சரிதானே? சோ அந்த டேட்டாவை வச்சு இப்ப கம்பேர் பண்ணோம். ரைட், இந்த ஜீன்ல இருக்கிற இந்த மாற்றமும் அதுவும் உண்டாண்டா, ரைட், இவருக்கு அல்கப்டன் யூரியா வருத்தம் இருக்கு, கண்டுபிடிக்கலாமா இல்லையா? ரைட். இப்ப இதான் ஜெனட்டிக். இப்ப டிஎன்ஏ நாங்க இதன் மூலம் தான் டிஎன்ஏ டெஸ்ட் சொல்ற இதுதான். ரைட். ஸோ டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருக்கிற பிறப்புரிமை சார்ந்த நோய்களை கண்டுபிடிக்க போறோம். ஸோ பகுப்பாய்வு செய்யணும் தான், குயிக்கா ரிசல்ட்ஸ் வரணும்டா இந்த டேட்டாவை குயிக்கா அக்சஸ் பண்ணணும். இத அரசாங்கம் வச்சுக்கிருந்தா என்ன நடக்கும்னு தெரியும் தானே. இலங்கை முன்னேறாம போனதுக்கு காரணம் எல்லாம் அரசாங்கத்துல இருந்ததுதான் மெயினா. இப்ப தனியார் துறைக்கு மெல்ல மெல்ல கொடுக்கத்தான் காம்படிஷன் அதுல இருந்து டெவலப்மெண்ட் தொழில்நுட்பங்களை டெவலப் பண்ணினாங்க. சோ அதை தனியார் துறைக்கு தான் வழங்கி இதை செஞ்சாங்க. இது கவர்மெண்டால செய்யல. அடுத்தது சேட்டை உருவாக்கக்கூடிய, அடுத்தது சட்ட ரீதியான பிரச்சனைக்கு தீர்வு காணும். இப்ப இதை யூஸ் பண்ணி யாராவது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ரைட். ஸோ சட்ட ரீதியான நிறைய பிரச்சனை. இப்போ ஒரு ஆளுக்கு பரம்பரை அழகு நோய் இருக்கிறத அவர் வெளிப்படுத்த விரும்புவாரா? சொல்ல விரும்புவாரா? ஆக்களுக்கு சொல்லலாமா? நோ. அப்ப அது ஒரு பிரச்சனை. ரைட். நார்மலா ஒரு நோயுமே நீங்க சொல்லக்கூடாது. நீங்க டாக்டர் ஆகினா இதை மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. நான் சொன்னதை எப்பயுமே மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஈவன் ஒரு காய்ச்சல் நோய் வந்தாலும், ஒரு மனுஷனுக்கு காய்ச்சல் வந்து நீங்க உங்களோட வீட்டு இருக்கிற வைப்பு கிட்டேயோ அல்லது உங்களோட பிள்ளைகளுக்கிட்டயோ உங்களோட மற்ற ஸ்டாஃபு கிட்டேயோ கூட நீங்க சொல்லக்கூடாது. அதான் பிரைவசின்னு சொல்றோம். ஒரு மனுஷனுடைய நீங்க என்ன செய்யறீங்க? மூக்க சுரண்டுறீங்க. இன்னொரு ஆள் விஷயத்துல மூக்க ஓட்டுறீங்க. உங்களை நம்பி ஒரு பேஷண்ட் உங்கள்ட்ட வருத்தத்தை சொல்லியிருக்கு, நீங்க அதை காவி கொண்டு போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்றீங்க. சோ இது உங்களோட தொழில் தர்மத்துக்கு எதிரான, தொழில் தர்மம்னு சொல்லுவாங்க தெரியும் தானே, எத்திக்கல் பிராக்டிஸ் சொல்ற தொழில் தர்மம். தொழில் தர்மத்துக்கு இதுக்கு முற்றிலும் எதிரானது. ரைட். சோ அப்ப இதுக்கே நார்மல் காய்ச்சலை நீங்க சொல்லலாம்டா, அந்த புற்றுநோயை பற்றி எப்படி சொல்ற, அல்லது இந்த இந்த ஜெனட்டிக் டிசீஸை பற்றி. ரைட். சோ இதுல எங்ககிட்ட இப்ப இந்த டேட்டா எவ்வளவு அக்குரேட்டா, 99.99% அக்குரேட்டோட 2004 இந்த இந்த தகவல்களை நாங்க வெளியிட்டு இருக்கோம். இதை நீங்க எப்பயும் பார்க்கலாம். ரைட். இப்ப அதுல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் செஞ்சிருக்காங்க. 92 விதமான மாதிரி என்றா என்ன கருத்து? எடுத்த 100 மாதிரியில 92 விதமான மாதிரிகளோட இது சாம்பிள். மாதிரிண்டா என்ன? நாங்க எடுத்த ஆக்கள் 1,00,000 பேருண்டா அதுல 92,000 பேர் சாம்பிள் நாங்க இதுல போட்டிருக்கிறோம். சரியான தர மதிப்பீட்டோட குவாலிட்டியோட. இவ்வளவு குவாலிட்டியான சாம்பிள், நல்ல சாம்பிள், குறையில்லாத சாம்பிள்னு சொல்லி இந்த தகவல்களை வெளியிட்டு இருக்கோம். ரைட். சோ இதுல சில இதுகள் சொல்றாங்க, அதெல்லாம் தேவையில்லை. இதுல வரைபடமாக்கி அதை இதெல்லாம் தரவுகள்ல பகுப்பாய்வுல ஈடுபட்டு வராங்க. ரைட். சோ இதுல பங்களிப்பு என்னங்கிறது தான் கடைசி பந்தியில சொல்றாரு. இங்க பாருங்க, மனித பரம்பரை அலகு இடையில நிறைய இடைவெளி விட்டுருக்காரு, அதெல்லாம் விட்டுங்க. பரம்பரை அலகு தொகுப்புகளது தொடர் வரிசை ஆக்கல், இந்த சீக்வன்சிங், சரிதானே? ஜீன் சீக்வன்சிங் அல்லது டிஎன்ஏ சீக்வன்சிங் மூலக்கூற்று மருத்துவத்திலிருந்து மனித பரிணாமம் வரையிலான பல்வேறு துறைகளில் பயனளிக்குது. எங்க பயனளிக்கும்? இப்ப நீங்க மங்கிட அல்லது அல்லது வேறொரு அங்கிட ஜீன் எடுத்து நீங்க பாக்குற நேரம் உங்களுக்கும் அதுக்கும் இடையில தொடர்பு இருக்கான்னு இப்ப ஈஸியா பார்க்கலாமா, கஷ்டமா பார்க்கலாமா? முந்தி எப்படி பாத்தீங்க? வெளி இயல்புகளை வச்சு மட்டும் பாத்தீங்க.
இந்த அங்கிக்கும் கண் இருக்கு, அந்த அங்கிக்கும் கண் இருக்கு, அதுக்கும் இருக்கு, இதுக்கும் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு கூட்டம் பாகுபடுத்தினீங்க. ஆனா இப்ப பாகுபடுத்துறது கடும் லேசி. என்ன, யாருக்கெல்லாம் நிறைய ஜீன் ஒற்றுமை இருக்கோ அந்த ஜீன் கொண்டதெல்லாம் ஒரு குடும்பம். விளங்குதா சொல்றேன்? ஸோ அப்ப மனித பரிணாமம் தொடக்கம் ஜீன் சீக்வன்சிங் வரைக்கும் இது பயன்படுது. பல்வேறு நோய்களை நீங்க கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கு. ரைட்? புற்றுநோய்களை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஏன்னா புற்றுநோயின் ஜீன்ல ஏற்படுற மாற்றம். ரைட்? அதே மாதிரி ஏதாவது ஒரு ஜீன் பிளானிங், இப்ப நீங்க மருந்தை கொடுத்துட்டு அந்த ஜீன் திருப்பி கரெக்ட் ஆகிட்டான்னு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரியான பரம்பரை அழகு சிகிச்சை கொடுக்கலாம். ரைட்? இது எல்லாத்தையும் மனித கூர்ப்புடனான தொடர் கற்கைகளை செய்யலாம். இப்படி பல நன்மைகள் இதுல இருக்கு. அப்ப இதை 1 2 3 4 போட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? சோ பரம்பரை அழகு தொகுப்புகளை தொடர் வரிசையாக்கம், மனித பரிணாமம் வரையில், ரைட், நோய்களது நிதானிப்பு, விகார புற்றுநோய்களை அடையாளப்படுத்தல், ரைட், மருத்துவ திட்டமிடல், ரைட், எதிர்வு கூறல், பரம்பரை அழகு சிகிச்சை, மருந்து கட்டுப்பாடு, இது எல்லாம் மனித கூர்ப்பு தொடர்பு என்று 9 விஷயங்கள் இது சொல்றாரு. நீங்க வடிவா நம்பர் போட்டுக்கொள்ளுங்க. இவ்வளவுக்கும் இந்த பரம்பரை அழகு தொகுப்புகள் உதவுது. இந்த இந்த ஜீனோம் உதவுது. சரிதானே? டிஎன்ஏ அடிப்படையாக கொண்ட உற்பத்திகளுடன் தொடர்பான பல பில்லியன் டாலர் பெறுமதியான தொழில்துறைகளது வர்த்தக ரீதியிலான விருத்தி பெரிதொரு பிரிவரிக்கப்பட்ட அனுகலமாகும். சோ மனித ஜீனோம் மாதிரி நீங்க என்ன செய்யலாம்? இப்ப மனித ஜீனோம் மட்டும் இல்லை, இதுலயே அவர் சொல்றார் எஸ்கிரிச்சியா கோலி. ஏன் ஈகோலை ஏன் முக்கியம் எங்களுக்கு? அது எங்க வாழ்றாங்கி? மைக்ரோபயாலஜில படிச்சோம். எங்க வாழ்றாங்கி? ஈக்குவலாய் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? எங்கம்மா? இறப்பையிலையா? மனிதனோட வாழக்கூடிய சமிபாட்டு தொகுதியில குடல்ல வாழக்கூடிய ஒரு நுண்ணங்கி என்ன. அப்ப எங்களோட அதுக்கு தொடர்பு இருக்கு. அதை நாங்க கூட பார்த்திருக்கோம். மதுவம். மூஞ்சூருண்டா யார சொல்றா? மூஞ்சூருண்டா இங்கிலீஷ்ல மவுஸுக்கு தான் மூஞ்சூருண்டு போட்டிக்காரா? மவுஸ். மவுஸ் சுண்டலி. சுண்டலிக்கு தான் மூஞ்சூர். ஏன் மவுஸை வச்சுதான் நாங்க என்ன செய்யறோம் நிறைய. மனுஷனுக்கு ஏதாவது மருந்து கொடுக்க முதல் அதை முதலாக குடிக்கிற யாரு? என்ன, மனுஷனுக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் போட முதல் அதுதான் அதான் சோதனை எலி என்று சொல்றேன். அதுதான் மூஞ்சூறு. சரி, அப்ப அதுல ஜீனையும் நாங்க அனலைஸ் பண்ணிருக்கோம். நெல் அனலைஸ் பண்ணிருக்கோம். ஏன் அனலைஸ் பண்ணிக்கிறேன்? நெல்ல எங்களோட சாப்பாடு. சாப்பாட்டுல நாங்க புதிய புதிய பேதங்களை உருவாக்குறதுக்கு நெல்ட ஜீன் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல சைஸை தீர்மானிக்கிற ஜீனை தெரிஞ்சா சைஸை கூட்டலாம், சுவையை தீர்மானிக்கிற ஜீனை தெரிஞ்சா சுவையை கூட்டலாம். அதுக்காக இந்த அராபிடோபிசிஸ் தலினாங்கிறது ஒரு பூ வகை, நான் காட்டுறேன் வேண்டாம். இவை தொடர்பான பரம்பரையால செயற்றிட்டங்களும் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கான். ரைட்? சோ இவையெல்லாம் வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம்? மனித கலங்களுடன் தொடர்பான வர்ணிப்புகள், பொழிப்பாக்கங்கள், அதே மாதிரி கட்டுப்படுத்தும் வழிமுறைகள், ரைட்? சோ மூலக்கூற்று உயிரியல், பிறப்புரிமையியல் மட்டுமன்றி உயிர் ரசாயனம், உடற்றொழிலியல் போன்ற பல்வேறு துறைகள்ல இது பயன்படுதுன்னு சொல்றார். சோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து மூலக்கூற்று வாழ்க்கை விஞ்ஞானம் என்று சொல்றாங்களாம். ரைட்? சோ ஏற்கனவே சொன்னதை சம்மரி பண்றார். ரைட்? கடைசியா பாருங்க, இதை தவிர இன்னொரு விஷயம் சொல்றார். இது என்னென்றால், நாங்க இந்த ஜீன் பார்த்த மாதிரி ஜீனுக்கு இடையிலையும் சில இடங்கள் இருக்கு என்று படிச்சோம். ஞாபகம் இருக்கா? அந்த இன்டரோன் எக்ஸோன் என்று படிச்சோம். ஞாபகம் இருக்கா? எம்ஆர்என்ஏல. ரைட்? எம்ஆர்என்ஏ படிச்ச நேரம் எம்ஆர்என்ஏல இன்ட்ரோன் எக்ஸோன் இருக்கு. இன்ட்ரோன்ல எக்ஸோன் தான் புரதங்களை தோக்கும். இன்ட்ரோன்கள் இடையீட்டு, அதாவது ஜீன் இருக்கிற மாதிரி ஜீன் இல்லாத பகுதிகளும் டிஎன்ஏல இருக்குன்னு படிச்சோம். ஞாபகம் இருக்கா? நாங்க இப்ப ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல படிச்சது ஜீனா ஜீன் இல்லாத பகுதியா? ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கொள்றேன், இதோட முடியுது. ஜீனா ஜீன் இல்லாத பகுதியா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல பார்த்தது? ஜீன் மட்டும். சரி, அந்த ஜீனை பத்தி மட்டும்தான் நாங்க அனலைஸ் பண்ணினோம். இப்ப இப்ப என்ன செய்யறாங்கன்னா ஜீன் இல்லாத பகுதிகளோட சீக்வன்ஸை பாக்குறாங்க. சோ அந்த ஜீன் இல்லாத பகுதிகளுக்குள்ள டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஞாபகம் இருக்கா? ஆகிஃப் ஆகிஃபுக்கு தெரியும் நினைக்கிறேன். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஏன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ல ஜீன் இல்லாத பகுதிகளில் இருக்கிற அந்த தொடர்ந்து வார என்ன என்ன சொல்றாரு, டெண்டம் ரிப்பீட்ஸ், என்ன ஸ்மால் டெண்டம் ரிப்பீட்ஸ், எஸ்டிஆர்.
ரைட். ஸோ எஸ்டிஆர் ஜீன் சம்பந்தமான பிறகு ரிவிஷன்ல படிப்போம், ரைட். ஸோ இந்த இந்த ஜீன்ஸ்களையும் இப்ப அனலைஸ் பண்றாங்க. ஏனென்றா இதுல தான் இந்த ஜீன்கள் எங்க இந்த ஜீன் இல்ல, இது இதுக்கு நாங்க சொல்றாங்க இடையீட்டு டிஎன்ஏன்னு சொல்றாங்க. இடையீட்டு டிஎன்ஏண்டா ஜீனுக்கு இடையில இருக்கிற சில டிஎன்ஏக்கள். இந்த டிஎன்ஏக்கு முந்தியெல்லாம் ஒரு தொழிலும் இல்லைன்னு நினைச்சா. ஆனா இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இடையீட்டு டிஎன்ஏயும் கூட ஜீன்கள்ல தொழிற்பாட்டுல பங்கு பெற்றுது என்று யோசிக்கிறாங்க. அதனால இந்த இடையீட்டு டிஎன்ஏக்கள தகவல்களையும் இப்ப எடுக்கிறாங்க. சரிதானே. ஸோ அதுவும் இப்போ ஒரு ரிசர்ச்சா போகுது. ஏண்டா ஜீன் கூடவா ஜீன் அல்லாத பகுதி கூடவா எங்கட டிஎன்ஏல? நார்மலா ஜீனை விட ஜீன் இல்லாத பார்ட்ஸ் தான் எங்கட டிஎன்ஏல கூட. இந்த இடையீட்டு டிஎன்ஏகள் நிறைய இருக்கு. சரிதானே. நாங்க படிச்சோம் குரோமசோம் ஹெட்டரோ குரோமசோம் ஒன்று படிச்சோம், ஞாபகம் இருக்கா யூனிட் 7ல? யூனிட் 7க்கும் இந்த பாடத்துக்கு நிறைய தொடர்பு இருக்கு. சரிதானே. ஸோ எஸ், அந்த யூ குரோமசோம்ங்கிறதுல தான் உண்மையா இந்த புரதத்துக்கு தொகுக்கிற டிஎன்ஏக்கள் இருக்கும். ஹெட்ரோ குரோமசோம் பொதியிடுறதுக்கு தான் இருக்கும். அதுலயும் கூட நிறைய இடையீட்டு டிஎன்ஏக்கள் இருக்கு. இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில ஜீன்கள்ல தொழில்களை வெளிப்படுத்துறதுல பங்கு பெற்றதாக நினைக்கிறான். சரிதானே. அதனால அதையும் இப்ப அது நினைச்சு சரி வராதே, அதை கண்டுபிடிக்கிறேன்டா அதை என்ன செய்யணும்? முதலாவது அதை நாங்க அதிர நைதரசன் மூல வரிசையை நாங்க கண்டுபிடிச்சு எடுக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான செயற்திட்டமும் இப்ப நடந்து கொண்டிருக்கு. சரிதானே. ரைட். ஸோ அவ்வளவுதான் மனித ஹியூமன் ஜீனோம். கிளியர் அவ்வளோ? கிளியரா? ஹியூமன் ஜீனோம்ல கூட எஸ்ஏ பகுதிகளில் கூட வாரத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஹியூமன் ஜீனோம்ல பிரயோகங்கள் வரலாம். சரிதான். ரைட். ஸோ நான் வேணும்டா உங்களுக்கு குயிக்கா ஒரு 5 மினிட்ஸுக்குள்ள. ரைட். ஸோ நான் சில இது விளங்குதா உங்களுக்கு? ஸ்கிரீன் விளங்குதா? விளங்குதா? எஸ். ஸோ இதுல இங்க பாருங்க. சாரி, நேஷனல் ஓகே அகில், உங்களோட இதையோட நான் பாடத்தை முடிக்க அடுத்த கிளாஸ்லயும் நாங்க அந்த பேப்பரையும் பார்ப்போம். சரியா, ஒரு 1 hour கிட்ட. அடுத்து இந்த கிளாஸுக்கு வந்தாக்கள் கிளாஸை பத்தின கொமெண்ட்ஸை நீங்க எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்க எல்லாருக்கும் இருக்கு, சேனல்லையும் இருக்கு தானே. Note7690002515 சேட்ல போட்டுக்கிறேன். ஸோ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல இந்த கிளாஸ் சம்பந்தமான கொமெண்ட்ஸை போட்டுக்கொள்ளணும். ஜஸ்ட் ஒரு எனக்கு மோட்டிவேஷனுக்கு. சரிதானே. ரைட். ஸோ ஹியூமன் ஜீனோம் ப்ரொஜெக்டர் ரிசல்ட்ஸ் சொல்லி நீங்க இதுல சர்ச் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நீங்க பார்க்குற இடம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த். சரிதானே. ஸோ அல்லது இங்க இருக்கு பாருங்க. இப்ப இங்க பாருங்க, இதை பார்த்தீங்களா? இது விளங்குதா உங்களுக்கு? இது என்னத்துல கட்டமைப்புன்னு தெரியுமா? இது 3D. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? சும்மா கெஸ் பண்ணுங்க. நீங்க உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இருக்குது இதுல படம். என்னத்துல கட்டமைப்பு? 4 உபாலகள் இருக்கு, விளங்குதா? மேலே போட்டிருக்கிறோம் நான். இது ஹீமோகுளோபின். சார் என்ன மேல இருக்கு தானே. ரைட். ஸோ ஹீமோகுளோபின் கட்டமைப்பு இது ரியலா இப்படித்தானே. ஹீமோகுளோபின் புரதம் இருக்கும், அமினோ ஆசிட் இருக்கும். இதுல அந்த நடுவுல இருக்கிற ஹீம் விளங்குதா உங்களுக்கு? இந்த வெள்ளையா இருக்கிறது என்ன இருக்கு? ஹீம். நான் காட்டுது பாத்தீங்களா? ஹீம் 250 விளங்குதா? ரைட். ஸோ இப்படி நீங்க ஒவ்வொரு புரோட்டீனையும் இந்த இதுல போய் பார்க்கலாம் நீங்க. சரி. ரைட். ஸோ இது NCBI, நேஷனல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி இன்ஃபர்மேஷன். இதுல போனீங்கன்னா ஒவ்வொரு புரோட்டீன் யூனிட்ஸ் என்ன, ஏசிமெட்ரிக் யூனிட் என்ன, இதுல நீளம் என்ன, அகலம் என்ன, எல்லாம் நீங்க படிக்கலாம். இப்ப அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கு. இப்ப இதுல இறங்கி வேஸ்ட் பண்ணிடுறாங்க டைமை. சரிதானே. ரைட். ஸோ இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் ஜீன் பேங்க் இருக்கு இதுல.
ஹியூமன் ஜீனோம் இருக்கு, மவுஸ் ஜீனோம் இருக்கு, இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஜீனோம் இருக்கு. இதெல்லாம் நாங்க படிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ சரிதானே, ஜீனோம் ப்ரொஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ இருக்கு, நெட்ல நீங்க போனா எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே, ரைட். ஸோ அந்த அளவுக்கு இப்போ உங்கள்கிட்ட டேட்டாஸ் இருக்கு. சரிதானே, ஜீனோம் டேட்டா வீவர் இருக்கு பாத்தீங்களா, யூகரியோட்டா ஜீனோம் அனோட்டேஷன் இருக்கு. இப்படி ஹோமோசேப்பியன்ஸை நான் சும்மா எடுத்து வச்சேன் காட்டுறதுக்கு. சரிதானே, இங்க பாருங்க எவ்வளவு நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் செஞ்சிருக்காங்க பாருங்க. சரிதானே, ஜீனோமிக் சீக்வன்ஸ் எவ்வளவு செஞ்சிருக்காங்க, எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸ் எவ்வளவு செஞ்சிருக்காங்க, புரோட்டீன் சீக்வன்ஸ் எவ்வளவு செஞ்சிருக்காங்க, எவ்வளவு 3D ஸ்ட்ரக்சர் இவ்வளவு வரைக்கும் செஞ்சிருக்கு. இது எல்லா டீடைல்ஸுமே இந்த நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசினுக்கு போனா நீங்க பார்க்கலாம் சும்மா, ரைட். ஸோ என்ஐஹெச் தான் அந்த வெப்சைட்ற பேர். சரி, இது ஜீன் பேங்க் பாருங்க. இது ஜீன் பேங்க். ஸோ நேஷனல் லைப்ரரி ஜீன் பேங்க் போனீங்கன்னா ஜீனோம்ஸ் பார்க்கலாம். இந்த ஜீனோம்ஸுக்குள்ள போனீங்கன்னா கம்ப்ளீட் ஜீனோம் இருக்கு, ப்ரோகரியோட்டா ஜீனோம் இருக்கு, யூகரியோட்டா ஜீனோம். இப்போ யூகரியோட்டா ஜீனோம் ஒன்றுக்கு போனீங்க என்றால் அதுக்குள்ள நீங்க நிறைய ஜீனோம்ஸை பார்க்கலாம். சரிதானே. ஸோ நீங்க இப்ப அது எப்படி ரீட் பண்றேன்டெல்லாம் இதுக்குள்ள போட்டிருப்பாங்க. இந்த டேட்டாவை எப்படி ரீட் பண்ற எல்லா விஷயங்களும் இதுக்குள்ள இருக்கும். இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு இப்ப டைம் இல்லை, பட் நான் உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டியை தூண்டுறதுக்காக இதை போட்டிருக்கேன். சரியா, ரைட். ஸோ பிறகு நீங்க ஏ லெவலை முடிச்சிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து பார்க்கலாம். இந்த ஃபீல்டும் கிட்டத்தட்ட ஹெல்த் இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ ஹெல்த் இன்ஃபர்மேட்டிக்ஸ்ல ஒரு பார்ட்ஸ் தான் இந்த இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ அதுவும் நாங்கள் படித்தோம். ஸோ இதெல்லாம் அதுக்குள்ள வருது. சரிதானே. ஸோ மிகவும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஐடியும் ஹெல்த்தும் சேர்ந்த மாதிரி கடும் நல்ல ஒரு ஃபீல். சரிதானே. ஸோ அதுவும் இருக்கு ஸ்ரீலங்காவில். ஸோ நிறைய ஃபீல்டு இருக்கு. ஃபியூச்சர்ல அதை பத்திலாம் நீங்க யோசிக்கலாம். சரியா, அது உங்களுக்கு கடும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட், ஓகே. ஸோ அவ்வளவுதான். உங்களோட கமெண்ட்ஸையும் எனக்கு நீங்க அனுப்பி கொள்ளுங்க. சரியா, ரைட். எஸ். ஸோ ஆக்கில் நீங்க சொன்னது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான். இன்னும் யோசிங்க. சரியா, நிறைய யோசிங்க. ஃபியூச்சர்ல நிறைய கண்டுபிடிக்கலாம். ரைட். ஸோ நிறைய ரிசர்ச் செய்யுங்க. ஃபியூச்சர்லயும் நாங்கள் தொடர்புல இருப்போம். எக்ஸாம் முடிஞ்சதோட மறக்காம தொடர்ந்து கண்டெக்ட்ல இருங்க. சரியா, ஓகே, முடிச்சு கொள்வோம். தேங்க்யூ, குட் நைட்.